இல்லை, நான் அப்படியே பேசி ஆனர் பண்ணி கீழே போயிடும், அவ்வளோதான். நீங்கள் ரூம்லேருந்தே கேட்டுருவோம் எல்லாத்தையும். இது எத்தனாவது ஃபங்க்ஷன் சார் இது நீங்கள் பண்ணுறது? இது 3ஆவது. ஓ அப்படியா? இது எவ்ரி மந்த்? எவ்ரி மந்த். ஆக்சுவலாக 4th Tuesday. எவ்ரி மந்த் 4th Tuesday. கொடுங்க, கொடுத்துட்டு அனந்து வர அதான் நான் கூப்பிடுறேன். அப்புறம் இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம்ல? ஆரம்பிச்சிடுறேன். Good evening. On behalf of Bharatiya Vidya Bhavan and Sri Krishna Sweets, I have great pleasure in welcoming all. I would like to honor Mr. Ramanan, Sri Ramanan and Sri Vaji Mahendra. Please give them a big hand. அவருக்கு தான் சார் போடணும். உங்களுக்கானது எப்படி ஒன்று இதுலேயே வந்துடுவார் இவர். சேர் எடுத்து பாலா, அவருக்கு ஒரு சேர் கொடுப்பா. நீ இதை போட்டு சொல்ற. இந்த சேர் கொடுங்க அவருக்கு. அவருக்கு பெஞ்சில் உட்காந்துங்க. வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாள். தெள்ளு தமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனைப் பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து வழங்கும் காலங்களில் அவன் வசந்தம் கண்ணதாசனை கொண்டாடுவோம் என்னும் மாதாந்திர தொடர் நிகழ்ச்சியின் 3வது அமர்வுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். கண்ணதாசனை கொண்டாடுவதற்கு நமக்கு வலுவான காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சுவாசம் எப்படி தேவைப்படுகிறதோ அதேபோல் நாம் வாழ்க்கையில் தெம்போடு நடப்பதற்கு கண்ணதாசனுடைய பாடல்கள் எப்பொழுதும் நமக்கு தேவைப்படுகின்றன. எங்கிருந்தோ ஒரு சித்தராக அமர்ந்து கொண்டு அல்லது ஒரு ஞானியாக அமர்ந்து கொண்டு அறிவுரைகள் சொன்னவர் அல்ல கண்ணதாசன். நம்மோடு வாழ்ந்து நம் சார்பில் பல தவறுகளை செய்து அதனால் அவர் பெற்ற படிப்பினைகளை பாடங்களை எல்லாம் பாடல்களாக்கி நமக்கு தந்தவர். அதனால்தான் என்றைக்கும் அவர் நமக்கு தேவையாகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்றியமையாத அம்சங்களில் ஒருவராக கண்ணதாசன் விளங்குகின்றார். அந்த வகையிலே இன்றைக்கு நமக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாம். இங்கே
என்னுடன் வீற்றிருப்பவரை நான் அறிமுகம் செய்ய புகுந்தால் நீங்கள் ஏதோ நான் ஒரு நகைச்சுவை துணுக்கை நிர்ணயித்துக் கொண்டு சிரிக்க துவங்கி விடுவீர்கள். உண்மையிலே மனம் திறந்து சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள் நுழையலாம் என்று இருக்கிறேன். இந்த கண்ணதாசனுடைய நிகழ்ச்சிக்கு கலைமாமணி திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்களை அழைக்க வேண்டும் என்று எனக்கு முதலில் சொன்னவர் என்னுடைய இனிய நண்பர் கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள். எங்கே இருக்கிறாரா? கவிதாலயா கிருஷ்ணன் அவர்கள். எனக்கும் ஆசைதான். ஆனால் திரு மகேந்திரன் அவர்களை எனக்கு நேரடியாக அதிகமாக பரிச்சயம் கிடையாது. ஒரு செலிபிரிட்டி என்ன எனக்கு கொஞ்சம் கைகாலெல்லாம் நடுங்க, எப்படா போய் பார்க்கறது அப்படின்னு. நிஜமாப்பா, when I'm sincere people are suspicious பாருங்க. ஆனால் அந்த அவரை எப்படி சந்திப்பது என்பதற்கு, அவர் சந்திப்பதற்கு எனக்கு உதவி செய்ய முன் வந்தவர் இன்னொரு இனிய நண்பர். இந்த திரைமறைவிலே கொஞ்சம் வெளியில வந்தீங்கன்னா வாங்க, வெளியில யாருக்கு பழி சேரணும்னு காட்டணும்ல மக்களுக்கு. நம்ம ஹிந்து பாலசுப்ரமணியம் அவர்கள். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன என்றால், நான் அவருடைய காசைதான் கடவுள்தான் நாடகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த பாலாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரே சூற தேங்காய் தான் அது, விழுந்து 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 சிரிச்சு ஒரே மலரும் நினைவுகளா போய் அப்பா பாப்பா நல்லா இருந்தது. அதற்கு பிறகு மகேந்திரன் அவர்கள் வெளியே வரும்போது அவரை சந்திக்க போனேன். வெகு நாள் பழகிய ஒரு நண்பரை எப்படி வரவேற்பாரோ அப்படி வரவேற்றார் அவர். இயல்பாக கொஞ்சம் கூட எந்த விதமான பாசாங்கு போடகம் எதுவும் இல்லாமல் வரவேற்ற அவரை நீங்கள் உங்களுடைய வளமான கரவொலியால் இங்கே வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு முகநூலிலே இதைத்தான் நான் போட்டேன். நாடகமே வாழ்க்கையாக சுவாசிப்பவர், நடிகர் திலகத்தை நெஞ்சில் பூசிப்பவர், பாடலுக்கும் கவிதைக்கும் பலத்த ரசிகர், பல்கருவி வாசிக்கும் பல்கலையாளர், பூடகமே இல்லாமல் பழகும் மனிதர், புவி போற்றும் கண்ணதாசன் பூங்குயில் பற்றி கூட அமர்ந்து சேதி பல கொட்ட வருகிறார், கூட்டமாக வந்திடுவீர் கொள்ளை போவீர் என்று. இன்றைக்கு உங்களுடைய நெஞ்சம் கொள்ளை. இதோட நான் க்ளோஸ். இதுக்கப்புறம் என்ன தமிழ் நான் பேச போறேன். அதெல்லாம் இப்போ நாம ஒய்ஜிஎம்ஐ வரவேற்றோம். ரொம்ப இனிமையான இந்த மாலை பொழுது. எங்கள் இருவருக்கும் பொதுவான ஒரு நண்பர், ரொம்ப முக்கியமான நண்பர் உண்டு. அதை குறித்து அவருக்கும் எனக்கும் மகிழ்ச்சியா வருத்தமா என்று நிச்சயிக்க முடியாது. அந்த நண்பர் மனோகரன் அவர்கள் விசாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறார். கொஞ்சம் எழுந்து நிற்கணும். ஆமா, இன்பமோ துன்பமோ பங்கு போட்டுக்கணும்ல, அதனால அவருடைய ஒய்ஜிஎம்முடைய துணைவியார் வந்திருக்கிறார். எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மகேந்திரி என்று புது பெயர் சூட்டப்பட்டிருக்கக்கூடிய மதுவந்தி வந்திருக்கிறார்கள். உடைய வணக்கம். ஹூஸ்டனில் இருந்து அவருடைய நண்பர் வந்திருக்கிறார் சுவாமிக்கு எங்களுடைய வணக்கம். அதே போல் தேர்ந்த நாடக நடிகர், நான் கூட இவர் கூட ஒரு சீரியலில் நடித்தேன், இருந்தும் அவர் இங்கே வந்திருக்கிறார். சுரேஸ்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றி. சோ இங்கே வந்திருக்கும் ஒரு சீரியல் திடுக்கிட்டு போனார் என்ன பார்த்தாங்க. இப்ப நம்ம கண்ணதாசனை வரவேற்போமா? தத்தை மகள் மெத்த இதழ் முத்தமிட்டு முத்தமிட்டு தத்துவங்கள் சொன்னவனை கண்டேன், அந்த சாயலிலே சற்று வெறி கொண்டேன். இனி சத்தமில்லை சட்டமில்லை மொத்தமாக காதலிலே முப்பொழுதும் குப்புற நான் வீழ்ந்தேன், அந்த மோகத்திலே முத்தெடுத்து வாழ்ந்தேன். சோதனையும் வேதனையும் சொக்கட்டான் ஆடும்போது சொர்க்கம் விட்டு சொல்லாமல் வந்தான். சோதனையும் வேதனையும் சொக்கட்டான் ஆடும்போது சொர்க்கம் விட்டு சொல்லாமல் வந்தான், எல்லாம் சொல்லிவிட்டுத்தான் திரும்பி சென்றான். இவன் காதலுக்கு தேவன், இன்ப கன்னியர்க்கு ராஜன், நமது கவலைகளை தீர்க்க வந்த நேசன், அந்த கண்ணனுக்கு மட்டும் இவன் தாசன் என்று கண்ணதாசனை வரவேற்போம். அப்படியே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே நுழைகிறோம். நான் மகேந்திரன் அவர்களை சந்தித்த, அவருடைய அலுவலகத்திலே சந்தித்த அந்த மாலை பொழுது அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மத்தியான பொழுது, ஏன்னா அவ்வளவு ஒரு இயல்பான உரையாடல் அது கொண்டு வர முடியாது இல்லையா? இப்ப நம்ம பாட போற பாட்டுக்கு இந்த காப்பி ரைட் பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதாவது இன்னைக்கு நம்ம செய்ய போற நிகழ்ச்சியே அவுட் ஆஃப் லாயல்டி டு கண்ணதாசன், நாட் ராயல்டி டு கண்ணதாசன். அதனால தைரியமா போலாம். சரி,
நீங்க சில வார்த்தைகள் சொல்லுங்க, அப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள. நமஸ்காரம். அதாவது என்ன பண்ணியிருக்கார் ரமணன் சார்னா, நாங்கள் அந்த காலத்தில் அப்படிதான் பண்ணுவோம். நடிக்கும்போது கொஞ்சம் சுமாரா நடிக்கிற பசங்களை கூட முதல் சீன்ல வச்சுருவோம். வச்சுட்டா நாங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது சீன்ல மற்றவங்களை வர விடுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல நான் தானே நிக்கணும். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் ஒன்னும் தமிழை பத்தி ஜாஸ்தி தெரியாத ஒருத்தனை பக்கத்தில் வச்சுட்டா பின்னி எடுக்கலாம் பாருன்னு நம்ம பழிவாங்க தான் கூப்பிட்டுருக்காரு அவரு. ஏன்னா யாரை பத்தி பேச சொல்றாரு, ஒரு மகானை பத்தி பேச சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் ஒரு மகான், அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. ஒரு யானையை பத்தி ஒரு எறும்பு கிட்ட போய் சொல்லுனா அது என்ன பண்ண முடியும், மேக்சிமம் மேல காதுக்குள்ள போயிட்டு வந்து வந்துட முடியும், அவ்வளவுதான் முடியும். கதை சொல்லுவாங்களா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததுதான். இங்க எறும்பை ஆராய, யானையை ஆராய எறும்பு வந்திருக்கீங்க, வேற ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு ஓப்பனா சொல்லணும்னா, நான் வந்து கான்வென்ட் எஜுகேட்டட், டோட்டலா குட் ஷெப்பர்ட் கான்வென்ட், டான் பாஸ்கோ, காயத்ரி மந்திரத்தை விட அவர் ஃபாதர் இன் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் இன்னும் நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா அப்படி வளர்ந்தவன். செகண்ட் லாங்குவேஜ்ல எங்க அம்மா என்ன சொன்னா அந்த காலத்துல, எப்படி நீ தமிழ் கத்துப்படா, அதனால ஹிந்தி படிச்சிருவோம், வெளியூருக்கு போனா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. அது எவ்வளவு முக்கியமான விஷயம் இப்ப தெரியுது நமக்கெல்லாம். ஒரு ஜெனரேஷனே ஹிந்தி தெரியாம கெடுத்துட்டாங்க நம்ம திராவிட தமிழ்நாட்டில். அதனால எனக்கு தமிழ் வந்து அவ்வளவா ஜாஸ்தி பரிச்சயம் கிடைக்கல. ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்னு போனது. ஆனால் எனக்கு தமிழ் மேல ஆசை வர வச்சவர் கண்ணதாசன் தான், இதுல வந்து சந்தேகமே கிடையாது. எழுத்து கூட்டி நான் படிச்ச தமிழ் வந்து தினத்தந்தி சிந்துபாது கதைகள். ஆனால் எழுத்து என் மேல வீசி எரிஞ்சவர் கண்ணதாசன். பாவ மன்னிப்பு, படிக்காத மேதை, முதல்ல அந்த படம் பார்க்கும்போது இப்படி எல்லாம் தமிழ் பேசுறாங்களே, எங்க அப்பா எல்லாம் இப்படி பேசவே மாட்டேங்கிறாரு, அவர் தமிழ் வேற மாதிரி இருக்கும், அது வேற விஷயம் அப்படின்னு வியந்து போய் அப்படி ரசிச்சிருக்காரு. போதா குறைக்கு நான் MS விஸ்வநாதனோட வெறியன் வேற. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த பாடலை நடிச்ச அந்த நடிகர் திலகத்தை தெய்வமா கருதுறவன் நான். எனக்கு இந்த 3 பேரை விட்டா வேற யாருமே தெரியாது. சோ கண்ணதாசனை பத்தி பேச போறோம், அவர் பேரால் உங்களை ஆனர் பண்ண போறோம்னு சொன்ன உடனே இதை விட என்ன ஆகணும். இந்த வருஷம் எனக்கு 2 அவார்டு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அக்டோபர் 1ஆம் தேதி நடிகர் திலகம் சிவாஜி பேரால் ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவர் நடிகர் திலகம்னா கவிஞர் திலகம் கண்ணதாசன் பேரால இன்னைக்கு என்ன ஆனர் பண்றாங்கன்னா, என் உலகத்திலே இந்த 2 அவார்டு தான் எனக்கு டாப் மோஸ்ட். இனிமே எந்த அவார்டு கிடைச்சாலும் I'm not bothered about it. ஸோ அதுக்கு முதல்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ரமணன் பாரதி வித்யா பவனுக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். எனக்கு அவரை பத்தி நிறைய கூட சொல்லி 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 என்னை ஏற்றி விட்டது MS விஸ்வநாதன் அவர்கள் தான். நான் அவருக்கு வெறியன், கூடவே இருப்பேன். நிறைய ரெக்கார்டிங் டேஸ்ல இருந்து எனக்கு அவர் பாட்டு பண்ணதுல இருந்து என்னுடைய சீரியல்ல வேற நடிச்சிருக்காரு அவர். ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அதை உங்களோட இப்ப ஷேர் பண்ண போறேன். நான் சொன்ன நான் பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது, மேடையை கொடுத்தா வசனத்தை கொடுத்தா அடிச்சு தள்ளின்னு போயிட்டே இருப்பேன். பெரியவர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பிச்சா நமக்கு பேச்சு வராது. தூண்டுகோலா நீங்க இருங்கோ. ஏன்னா அந்த பெரியவர்களே தாய்மார்களேன்னு நிறைய 67 பேசி பேசி நாட்டை கெடுத்தாச்சு. நானும் வேண்டாம், நீங்க தூண்டுகோலா இருங்கோ, நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன்னு. சோ அவர் கேட்பார், நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். நாட்டு மக்களுக்கு ஒரு இனிய செய்தியை சொல்லலான் இருக்கேன். இன்னைக்கு எனக்கு உடல் நலம் சரியாக இல்லாத காரணத்தால் நான் அதிகமாக பாட மாட்டேன். ஏன் அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? அதுக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்ல நீங்க. முதல்ல கண்ணதாஸ் ஒரு இவ்வளவு அழகா ஒரு நேர்த்தியான முன்னுரை கொடுத்தார் OGM. உங்க எல்லோருடைய முன்னிலையிலும் ஒரு உறுதிமொழி அவர்கிட்ட நம்ம வாங்கிக்கலாமா? அவர் எவ்வளவு தகவல்கள், சுவையான தகவல்கள் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் காற்றோடு போகாமல் நம்ம ஒரு புத்தகமா கொண்டு வந்துருவோமா? என்ன சொல்றீங்க? ஏன்னா அவருடைய அனுபவம்ங்கிறது வந்து ரொம்ப, ஒருத்தர் நம்ம யாரை நம்ம ரொம்ப வியந்து பார்க்கிறோமோ அவர்களோடு நெருங்கி பழகி இதுவரைக்கும் புத்தகத்திலே வெளிவராத மற்றவர்கள் அறியாத எத்தனையோ நிகழ்ச்சிகள் அவருக்கு தெரிந்திருக்கு. இதெல்லாம் காற்றோடு போய்விடக்கூடாது. அனுபவம் என்கின்ற பதிவு நம்ம ஒரு புத்தகமா போட்டோம்னா நல்லா இருக்கும். அதான் சரின்ட்டீங்கல்ல? ஆமா, சரின்ட்டார். யார் வேணா படிக்கலாம், எங்க வேணா படிக்கலாம். கிருஷ்ணன் அங்கிருந்து தலையாட்டார் எப்பவும். கண்ணதாசனுடைய குணச்சித்திரம் என்னங்கிறத பார்த்துட்டு முதல் பாடலுக்குள்ள நுழைவோம். ஒரு கவிஞனுக்கு அந்த கவிஞன் தான் அகராதி என்று கீவாஜா சொல்லுவார். அது கண்ணதாசனுக்கும் பொருந்துவது ரொம்ப ரசமாக இருக்கிறது. அவர் சொல்றாரு பாருங்க, ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம், அசலான காவியம் அழகான ஓவியம் 1000-10 லட்சம், அடிவானம் பூமியில் கடலாடுகின்றதாய் அடிபோடும் போதை உள்ளம்,
வசமான பெண்மையும் வளமான கிண்ணமும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராது வஞ்சகம் வாராது இங்கென்னிடம் வாராது மரண பயமேங்கிறார். டிபிக்கல் எபிக்யூர். அதான் சுட்டெரித்தால் இந்த மேனியும் சாம்பலாய் சுடுகாட்டு மண்ணில் உருளும், சுவையான பாடகன் போயினான் எனச் சொல்லி சொந்தமும் வீடு செல்லும், கட்டைக்கு வாய்க்கும் ஓர் பயன்கூட மானிட கட்டைக்கு வாய்ப்பதில்லை, கட்டைக்கு வாய்க்கும் ஓர் பயன்கூட மானிட கட்டைக்கு வாய்ப்பதில்லை, கண்மூடி மேனியை மண்ணோடு முன்னமே காலத்தை அனுபவிப்பேன், தட்டத்திலே கிண்ணம் மதுவை தெடுத்து வா தங்கமே பக்கம் நின்று, தழுவாத மேனியை தழுவு நீ எப்போதும் சாராது மரணபை. பொய் தழுவாத மேனியது, நழுவாத மேனியது. பொய்யரை புல்லரை புறம் பேசுவோரை ஓர் பொழுதில் மறக்க வேண்டும், பூமியை தேவனை போதையின் நடுவிலே பொருளோடு பார்க்க வேண்டும். இதுதான் கண்ணதாசன். பூமியை தேவனை போதையின் நடுவிலே பொருளோடு பார்க்க வேண்டும், தையலை செவ்விதழ் தாமரை பூவினை தையல் போட்டுண்ண வேண்டும், ஐயகோ காலமே போகின்றது ஐயகோ அருகில் வா மது கிண்ணமே, ஆண்டவன் நேர்வந்து இங்கழைத்தாலும் என்னையே அணுகாது மரண பயமே. இல்லையா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாமர ஜாதியில் தனி மனிதன் நான் படைத்ததனால் என் பேர் இறைவன். இல்லையா? என்ன கான்பிடன்ஸ் பாருங்க, என்ன கான்பிடன்ஸ் பாருங்க. இப்போ ஒரு முக்கியமான தகவல், நம்ம இன்றைக்கு விருது வழங்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி சார் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன டைரக்டோரியல் டச்சோட ஆரம்பிச்சார். கவனிச்சிங்களா? என்னவோ கண்ணதாசனை பத்தி பேசுறவங்கனால சின்ன பாட்டில் ஓபன் பண்ணி ஒன்னு போட்டு ஆரம்பிச்சாரு அவரு. கண்ணியா ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். வெந்நீரை தவிர வேற எதுவும் அறியன். இருந்தாலும் நீங்க சொன்னதுக்காக காசேதான் கடவுளா மாதிரி தாடி கீழே பாட்டில் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள சில பேருக்கு தான் தெரியாத இருக்குன்னு நினைக்கிறேன். இது வைஜிஎம் ஒரு அற்புதமான இசைக்கலைஞர். அவர் இசைக்குழு வைத்திருந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அவர் ஒரு இசைக்கலைஞர், பல கருவிகள் வாசிக்கின்ற வல்லமை பெற்ற திறமைசாலி. அதுல இன்னும் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சீர்கை ஒலியிலேயே விசிலிலேயே நிறைய பாடல்களை அவர் பாடுவார். மெல்லிசை மன்னர்களுக்கு அஞ்சலி என்று ஒரு குறுந்தகடையே அவர் வெளியிட்டிருக்கிறார். இதுக்கு சிறப்பாக ஒரு கரவொலி நாம தர வேண்டும். சும்மா தோணத்தோணு பேசிட்டு இருந்தா என்னையா, அவர் ஒரு பாட்டு சொல்லலாம்ல, இல்ல விசில்லையே சொல்லுவது. ஏன்பா சுப்பிரமணியம் ஏன் கோச்சுக்கிறீங்க, இதை வராருல்ல. அழகான ஒரு தாலாட்டு, ரொம்ப மங்களமான சொற்களால் அமைக்கப்பட்ட ஒரு தாலாட்டு, ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து இரட்டை குழந்தைகளை வைத்து பாடுகின்ற ஒரு தாலாட்டு. அத இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் அம்சமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறோம். அதோட பேக்ரவுண்ட் சொல்லிட்டு பாட்டுக்கு போவோமா? பாட்டுக்கு அப்புறம் இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. பேக்ரவுண்ட் சொல்லிடுங்க, ஒரே நிமிஷம். அதாவது அடுத்த நாள் இல்ல பாட்டு என்னன்னு உங்களுக்கே தெரியும். தாயும் தந்தையும் பாடும் தாலாட்டு, அதுல விசில் இருக்குன்னா உங்களுக்கு உடனே தெரியும் என்ன பாட்டுன்னு தெரியும். ஆமா, கரெக்ட். பார்மகளை பார் படத்துல இது. ஆனா இது எப்படி உருவாச்சுங்கிற கதையை MSV சார் என்கிட்ட சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுல என்ன வெளிவந்ததுன்னா, கண்ணதாசனுக்கும் MSVக்கும் உள்ள அந்த ஒரு குழந்தைத்தனமான பாசம் இருக்கு. அது அப்பா பிள்ளையா இல்ல அண்ணன் தம்பியாங்கிறது இல்லாத ஒரு பாசம். அதுல என்கிட்ட அவர் சொன்னார். உண்மையில நடந்த சம்பவம். நான் இப்படிதான் கண்ணதாசனை பத்தி நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கேன். காலையில கண்ணதாசன் வழக்கம் போல அவருக்கு அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு வேலை இல்லைன்னு விஸ்வநாதன் வீட்டுக்கு போயிருக்கார். அங்க அவங்க தாயார் இருந்தா, அம்மா வணக்கம், எங்க விசு, அவர் அப்படிதான் கூப்பிட்டா, தம்பி விசு எங்க உடனே, சாரதா ஸ்டுடியோஸ் ரெக்கார்டிங் போயிருக்கான்னு. என்ன அக்கிரமம் அதுன்னாராம். நான் போல அவன் என்ன போய் ரெக்கார்டிங் போடுறான், பாட்டு இல்லாம என்ன பெரிய ரெக்கார்டிங் கிழிக்கிறாங்கன்னு வண்டி எடுத்துன்னு வேகமா சாரதா ஸ்டுடியோஸ் போனா, அங்க இந்த பாட்டை MS விஸ்வநாதன் எப்படி கற்பனை செஞ்சு வச்சிருந்தாராம். முதல்ல லிரிக்ஸே வேண்டாம், ஃபார் சேஞ்ச். அவர் ஒரு புதுமையா ஏதாவது செய்யணும் அந்த காலத்து. இப்ப புதுமையா செய்யறாங்க இல்லையா, டியூனே இல்லாம பாட்டு போடுறாங்களே, அந்த மாதிரி அன்னைக்கு அப்பெல்லாம் தமிழ் படத்துல தமிழ் பாட்டே வரும். ஆமா, தமிழ் பாட்டே வரும். அது சரிகமெல்லாம் இருக்குமே சார், நீங்க வேற. இப்ப சரிகமா ரெக்கார்டு வைக்கிறதுல மட்டும்தான் இருக்கு சரிகமா. சோ அவர் என்ன சொன்னாரா, லிரிக்ஸ் வேண்டாம். ஆஃப்டர் ஆல் என்ன ஒரு தந்தை, அதுவும் சிவாஜி சார் என்ன ஸ்டைல், பக்கத்துல சோகார்ஜானிக்கு அழகே உருவா இருப்பாங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் ஒரு பெரிய ஜமீன்தார், திமிழ் பிடிச்ச ஜமீன்தார். அவர் விசில் பண்ணுவாரு, இந்த அம்மா ஹம் பண்ணுவாங்க. அப்படியே அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கலான்ட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சாம். பாட்டு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இவர் அப்படியே லக்ஷ்மணன் உள்ள நுழையிற மாதிரி உள்ள போயிருக்காரு.
யாரை கேட்டுறா நீ சாங் பண்ணேன்னா, இவர் விஸ்வநாதன். என்ன இருந்தாலும் ஊர் கேரளா இல்லையா, கோவம் வருமே இவருக்கு முதல்ல. யாரை நான் கேட்கணும்னே புதுமையா ஒரு ஐடியா வந்தது, இந்த மாதிரி பண்ணலான்னு நான் பீம்சிங்க கேட்டேன். அவர் ஓகேன்ட்டாரு. நாங்க புதுமையா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னு. அப்படின்னா என் எழுத்துக்கு மதிப்பு வேணாம் இல்லைங்கிறியான்னு அந்த மாதிரி சொல்லவே இல்லையா. மற்ற பாட்டெல்லாம் நீங்க தானே எழுதுறீங்க, பாரு மகளே பாருன்னா, அவள் பறந்து போனாலே எல்லாம் நீங்க தானே எழுதிருக்கீங்கன்னா, என்ன எப்படி ஒரு பாட்டு என்ன விட்டுன்னு எழுத முடியும்னு அழ ஆரம்பிச்சிட்டாராம் கண்ணதாசன். இதுதான் நீங்க நோட் பண்ணி, எப்பேற்பட்ட கவிஞன். அவருக்கு அந்த இன்வால்மெண்ட் அந்த படத்துல ஒரு பாட்டு இல்லைன்ன உடனே அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்காரு. அது அவர் விஸ்வநாதன் மேல இருக்கிற பாசத்தை காமிச்சது. இல்லைன்னா வேற வழி இல்லைன்னு உடனே இவர் வெளில வந்தவொடனே லக்கிலியோ ஒரு அன்லக்கிலி பக்கத்து ஒரு செட்ல சிவாஜி சார் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணாரா, நேரா செட்டுக்குள்ள போய் இங்க உண்மையா எழுதிருக்காரு, அங்க போய் போலியா கதறி எழுதாராம் சிவாஜி முன்னாடி. என்ன ஏமாத்திட்டான் விஸ்வ, என் தம்பி என்ன ஏமாத்திட்டான். இதெல்லாம் விஸ்வநாதன் என்கிட்ட நடிச்சே காமிச்சாரு. ஏமாத்திட்டான், இப்படி பண்ணிட்டான், எனக்கு ஏமா மோசம் போயிட்டான்னு அவருக்கு ஒண்ணுமே புரியலையா. என்ன அது, நான் ஏதோ கடன் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு கண்ணதாசனுக்கு, என் முன்னாடி வந்து அழுகுறான்ற மாதிரி. என்ன கவிஞரை என்ன இந்த மாதிரி உங்க படத்துல ஒரு பாட்டு நீங்க பாடினா எப்படி இருக்கும், லிரிக்ஸ் இல்லாம அங்க எடுத்துட்டு இருக்கான். அவர் எனக்கு எழுதியே ஆகணும் நான் பாட்டுங்கிறாராம். ஸோ சிவாஜி வந்து இந்த குழந்தையெல்லாம் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம், எனக்கு லாலிபாப் தரலன்னா அழுமே. அந்த மாதிரி இந்த குழந்தை ஆயிடுச்சுன்னு இந்த செட்டுக்கு போய் விசோ கேட்குற லாலிபாப்பை கொடுத்துறேன்பா, இல்லைண்ணே ரெக்கார்ட் பண்ணாச்சு, இல்லையோ அழுகுறாயா, என் செட்டில் நான் வேலை நடக்க மாட்டேங்குதியா அப்படின்ன உடனே வேற வழி இல்லாம அந்த நேரத்தில் உட்கார்ந்து வித்தின் 1 hour எழுதின பாட்டு தான் நீரோடும் வைகையிலே, டோன் போட்ட பாட்டு தான் நீரோடும் வைகையிலே. இது வேற யாராவது பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. ஒரு சண்டையில ஆரம்பிச்சு சச்சரவுல ஆரம்பிச்சு ஒரு அற்புதமான பாட்டு உருவாயிருக்குன்னா, சோ விஸ்வநாதனுக்கு அது விட மனசு இல்ல. சோ அந்த விசிலையும் அதுல ரீடைன் பண்ணிட்டு, என்ன பாட்டு, நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன், செக்ஸ் இதை விட பெட்டரா எவனும் சொல்லவே முடியாது. அந்த கருணைக்கு இதெல்லாம் பிட்வீன் 1 and 3 o'clock நடந்திருக்குன்னா, சார் அவன் தெய்வீக கவிஞனா இல்லையா சொல்லுங்க, உங்க கரவொலியோட சொல்லுங்க, தெய்வீக கவிஞனா இல்லையா. இந்த நிகழ்ச்சியே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. கண்ணதாசனுடைய கேரக்டர், அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யார் மனைத்தால் சிரிப்பேன் மறுநாள், எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை, அப்படிதான் இருக்கு. தோப்புக்கு தென்னை மரம் சொந்தம், காட்டுக்கு எந்த மரம் சொந்தம், பூமிக்கு காட்டு வெள்ளம் சொந்தம், பொண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம். அது அந்த கேரக்டர் அவ்வளவு அழகா வருது பாருங்க. இந்த பாட்டுல ஒரு வரி மட்டும் சொல்லிட்டு அப்புறம் இது ஒரு சின்ன புதுமை இருக்கிறதுல பார்க்கலாம். அதாவது நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, ஓகே, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே, என்ன கவிஞர் ஏதோ தண்ணியில ஏத்திட்டீங்க போல இருக்கே அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், நீ வந்து ராத்திரி பொழுது வெளியில வந்து பார்த்தது கிடையாதுடா, அது ஒரு காட்டுல ராத்திரி பொழுது நீ பார்த்திருந்தியானா உனக்கு இது புரியும் அப்படின்னாராம். எப்படி கவிஞரேன்னு கேட்டானா, எவ்வளவு பெரிய வானம், ஒரே ஒரு நிலவு, ஆனா ஒரு சித்திரை மாதம் மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த வானம் தெளிவாக இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த ஒற்றை நிலவு வானத்தினுடைய ஒரு மூலை முடுக்கு கூட விடாமல் அப்படியே நெகிழ்த்துமா, நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானே. அந்த நிலவினுடைய ஒளி அந்த கானகத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்ல ஒவ்வொரு இலையிலும் பளபளக்கும். அதாண்ட நெய்யூரும் கானகம். நெய்யூரும் கானகத்தில் கைகாட்டும் மானேன்னா அந்த நிலவுதான் ஒளி. நீ வந்து இன்னொரு வெளிச்சத்தை நீ ஏத்தி கொண்டு போக வேண்டிய தேவையே இல்லை. அந்த நிலவனுடைய ஒளி, இன்சிடென்ஸ் ஆஃப் லைட்டுமா போட்டோகிராஃபில, அது பட்டு பட்டு பளபளப்பதே ஒரு பாதையாக போட்டு விடுனார். அவ்வளவு ஒரு சாதாரணமான வார்த்தையும் தோணக்கூடியதுல, இது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நிறைய பெரிய போயட்ஸ், பெயிண்டிங் a word picture. அது கண்ணதாசன் சர்வ சாதாரணமா லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணியிருந்தாரு. லெஃப்ட் ஹேண்ட் வீடியோ பிக்சரை போட்டுருவாரு. ஆமா, மூவிங் பிக்சர் தான் வருது, அந்த மாதிரி இருக்கும். இல்ல பாருங்க, இது வந்து ஒரு டூயட். நம்மால பெருசா பாடவும் முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். எங்க ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல முடியும். இல்லடா சுமாரா விட்டுருங்க, மௌனம் சம்மதத்துக்கு அறிவு. எங்க அப்பா சொல்லுவார், if you have friends like this you don't require any whistle. ஆனா இதுல இந்த விசில் வேற வருது. விசிலுக்கு நான் ஒரு ஆளு பிடிச்சிட்டேன், நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா பாடுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும்னா மாட்டினார்ப்பா ஒருத்தர். ரொம்ப அருமையான ஒரு நண்பர், என்னுடைய பழைய நண்பர். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திரும்ப சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கர்நாடக சங்கீதத்துல தோய்ந்தவர், ஒரு இசை விற்பனன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல தோய்ந்தவர், அதே அளவுக்கு திரைப்பட இசையில அப்படியே திளைத்தவர். ரெண்டுலயும் ஈக்குவல் ஃபெலிசிட்டி, அது மாதிரி அப்சல்யூட்லி அட் ஈஸ் இந்த ரெண்டுலயுமே. அது மாதிரி
ஆனா அவரை பார்க்கும் பொழுதும் அவரை பற்றி கேள்விப்படும் பொழுதுலாம் எனக்கு கண்ணதாசனுடைய ஒரு வரிதான் ஞாபகம், புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்னு தோணும். ஆமா, அது யார் ரொம்ப சிறப்பை அடைவார்கள், அடைய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, நாம் நினைத்த சிறப்பை அவர்கள் இன்னும் அடையவில்லையே என்கின்ற வருத்தம் நமக்கு இருக்கத்தான் இருக்கிறது இல்லையா? விரிந்து உலகை விளக்க வந்த எழில்கள் எல்லாம் விளங்காத காரணத்தால் சிப்பிக்குள்ளே சுருங்குகின்ற முத்தாகி ஏனோ அந்த சுமை கடலின் அடியில் தவம் செய்ய கண்டேன், கருமேகம் கடலினிலே கொட்ட கண்டேன், கார்த்திகைக்காய் பிறக்கின்ற தீபம் கண்டேன், திறமையெல்லாம் தடைபட்டு திக்க கண்டேன், தேன் கூட பயனின்றி சிந்த கண்டேன். அனந்து வா மேடைக்கு. அனந்து பத்தி அவர் சொன்னதுல ஒரு மேட்டர் சொல்ற, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அவர் சொன்னார். இன்னைக்கு அவர் வெற்றி பெற்றிருக்கார், அதனால ஒரு புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, தன் புத்திசாலித்தனத்தை அடக்கி வச்சுட்டார். இன்னைக்கு அது வேண்டான் ரொம்ப சாதுரியமா இன்னைக்கு இந்த புத்திசாலித்தனம் இன்னைக்கு இருக்கிற சங்கீதத்துக்கு வேண்டான்னு சொல்லி இன்னைக்கு வெற்றிகரமா பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காரு அவர். இன்னைக்கு நான் தான் ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் கிட்ட சொல்லும் போது கூப்பிடுங்க வருவாரான்னார். எங்களுக்கெல்லாம் மேஜிக் வேர்ட் கண்ணதாசன், எம்.எஸ். விஸ்வநாதன். எங்களை யாராவது வெளியில கூப்பிட்டு சார் விஸ்வநாதன் பேரால, கண்ணதாசன் பேரால, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேரால உங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு செருப்பால் அடிக்க போறாங்கன்னா கூட நாங்க ரெடினுவோம். அந்த 3 பேரை சொல்லிட்டு எங்களை செருப்பால் அடிச்சா கூட நாங்க வாங்கிக்க தயார். அப்படி ஒரு வெறி உள்ளவர். அண்ட் வாட் அ கிரேட் சிங்கர் உங்களுக்கே தெரியும். எல்லோருக்கும் நமஸ்காரம். ரிக்வெஸ்ட் பண்ணி வந்ததெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வான்னு உரிமையோட கட்டையிட்டா வந்து நிற்போம், அவ்வளவுதான். என்ன தெரியும் மாதிரி. ஓகே, இன்னைக்கு ஃப்ரீயா வச்சுட்டியான்னு சார் கேட்டார். ஃப்ரீயா தான் இருக்கு, வச்சுக்கிறது வீட்டுல சும்மா வெட்டியா தான் உட்காந்து. ஸோ ரொம்ப சந்தோஷம் வந்து அவங்க எல்லாரையும் பார்த்ததுல. இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுங்கிறது பெரிய கொடுக்கணும். நேஷனல் அவார்டு அது என்னமோ சொல்றாங்க, ராயல்ட்டின்றாங்க, நேஷனல் அவார்டுன்றாங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு இந்த அவார்டு போறோம். தேங்க்யூ. இந்த பாட்டு முதல் வயசுல தானே ஆரம்பம். ஆமா, நீங்க என்ன சுதி எல்லாம் சொல்லி நீ எந்த இது சொல்லு. 5 வச்சுக்கலாம், நான் எவ்வளவு வேணா வச்சுக்கிறேன். எதவன்னு வச்சுக்கோ, கொண்டாட்டின்னு 1 வச்சிருக்கேன், நீ 5 வச்சுக்கோன்றேன். ஒரு ஞானின்றவன் ரெடி ஃபர்ஸ்ட் விசில் தானே. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாட குலமகளே. வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே, தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே, தெம்மாங்கு பூந்தமிழே, தென்னாட குலமகளே. தன் 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 தரரிரே தன் தன் தரரிரே தா மகளே, உன்னை தேடி நின்றாளே மங்கை, இந்த மங்கள மங்கை, வருவாய் என்று வாழ்த்தி நின்றாரே தந்தை, உன் மழலையின் தந்தை. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. வாரிரோ 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 வாராரோ. நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே, நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே,
நீ தாலாட்டும் வானகத்தில் பாலூட்டும் வெண்ணிலவே தென்னாங்கு பூந்தமிழே தென்னாட குலமகளே ரொம்ப வேலை கட்டி போச்சு. இந்த நிகழ்ச்சியை சரியா 8 மணிக்கு முடிக்கணுமா? முடியும் நினைக்கிறீங்களா? அவர் எப்படி சொல்றாரு, தில்லானா போன பாடல கூடுன்னு வந்துட்டா ஊதுன்னா ஊத வேண்டியதானே. கண்ணதாசனுடைய இந்த சிந்து பாருங்க, அடுத்த பாட்டுக்கு அருமையா உள்ள நுழையலாம். அதாவது மற்ற மற்ற கவிஞர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய வசதி, ஒரு இயல்பு கண்ணதாசனுக்கு இருந்தது. அது மண் வாசனை. தமிழ் மட்டும் கிடையாது, அது அந்த அந்த தமிழ் சொல்லக்கூடிய பண்பாடு, அந்த கலாச்சாரம், அந்த எண்ணப்போக்கு, அந்த ஆதங்கம், அந்த ஆதரம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை அதுல. உண்ட பணக்காரன் அவன் தொந்தி என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அதை கண்டவுடன் பெற்ற நண்டு மரணம். பழைய பாடல் இருக்கு. சிலம்பிக்கு தன் சினை கூற்றம், நீழ்கோடு விலங்கிற்கு கூற்றம். சிலந்திக்கு அதனுடைய முட்டையே யமனாகிறது, கொம்புடைய மிருகங்களுக்கு அந்த கொம்பை யமனாக வருகிறது. வரிசையா பட்டியல் வரும். அதுல இருந்து எடுத்து எங்க போறார் பாருங்க, பியூட்டிஃபுல். உண்ட பணக்காரன் அவன் தொந்தியென விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம், அதை கண்டவுடன் பெற்ற நண்டு மரணம். வாழையடி வாழை ஒன்று ஜனனம், அது வந்தவுடன் தாய் விழுந்து மரணம். பாடுமணி முத்தம் ஒன்று ஜனனம், அதை நாடு பெற சிப்பி பெறும் மரணம். தோன்றி வரும் அத்தனைக்கும் ஊன்றுமிடம் உண்டெனினும் சான்று சொல்லும் காலம் அதன் முடிவை, இதில் தப்பியவர் யாரும் இல்லை அழிவை. ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டெழுதும், ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டெழுதும் செந்தமிழ் மகாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம். ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டெழுதும் செந்தமிழ் மகாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம். அப்போ யாருக்கு என்றைக்கும் மரணம் இல்லையோ அவன் தான் இப்படி பாடுவான். கண்ணதாசனுக்கு மரணம் உண்டா? கிடையவே கிடையாது. பாரதியாருக்கு மரணம் உண்டா? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு கொடுங்க, அதுதான் கூப்பிட்டது. இந்த ஒரு அருமையான ஒரு தாலாட்டக்கூடிய அம்மா வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க, உள்ள வாங்க. திருமதி சுகிசிவம் அவர்கள் வந்திருக்கிறாருங்க. ஒரு சிறப்பு விசிட். அவர் வந்ததுனால ஒரு இனிய அறிவிப்பை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறேன். நாளைக்கு இதே இடத்துல திரு சுகிசிவம் அவர்களுடைய தந்தையார் அமரர் TM சுகி சுப்பிரமணியம் அவரை பற்றி ஒரு நினைவு விழா நடக்கிறது. இதே இடத்துல இதே நேரத்துல அவருடைய 100ஆண்டு விழா. அதனால சில பேருக்கு இங்க விருதுகள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் சிவம் குடும்பத்தார். படைப்பிலக்கியத்துக்காக திரு ஜாரா சுந்தரேசன் அவர்கள் விருது பெறுகிறார். ஜாரா சுந்தரேசன் யாரு தெரியாதவர்களுக்கு பாக்யம் ராமசாமின்னு சொன்னா புரியும். அப்புசாமியும் ஆப்பிரிக்க அழகியும் யாரு மறக்கும். அதே மாதிரி ஊடக பணிக்காக முன்னாள் வானொலி தொலைக்காட்சி இயக்குநராக பணிபுரிந்த திருமதி அகிலா சிவராமன் அவர்கள் விருது பெறுகிறார். நாடக பங்களிப்புக்காக திரு SP பாலகிருஷ்ணன் அவர்கள் விருது பெறுகிறார். கட்டுரை திறனுக்காக கவிஞராகவும் விளங்குகின்ற திரு நாகூர் ரூமி அவர்கள் விருது பெறுகிறார். இங்கிவரை யான் பெறவே என்று ஒரு நூல் தன்னுடைய தந்தையாரை பற்றி சிவம் எழுதியிருக்கிறார். அதை திரு முக்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்கே வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். நிறைவாக சொல்லின் செல்வம் செல்வர் திரு சுகிசிவம் அவர்கள் அப்பா என்கின்ற தலைப்பிலே ஒரு நெறிவுரை இங்கே ஆற்ற இருக்கிறார். நீங்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து ஒரு தந்தை மகனுக்கு செலுத்துகின்ற தமிழ் அஞ்சலியை கண்டு களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமயத்தில் இன்னொரு நல்ல செய்தியை சொல்லிடுறேன். இந்த வருஷம் என் தந்தை மட்டுமில்ல, நாடக தந்தை என்று சொல்லப்படும் என் தந்தை திரு YGP அவருக்கும் 100ஆண்டு விழா நடக்க, அதை செப்டம்பர் மாசம் நிறைவா கொண்டாடிட்டே இருக்கோம். அதை பத்தி மட்டும் ஒரே ஒரு சின்ன என்னோட ஃபீலிங் சொல்றேன். நான் இந்த வருஷம் இந்த காரியம் பண்றது அந்த அதெல்லாம் அவ்வளவா பெருசா நான் பண்றது இல்லை. அதை பத்தி எல்லாரும் என்னை திட்டிருக்காங்க, நீ என்ன அதெல்லாம் பண்றது இல்லை, அந்த ரைட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது இல்லைன்னு.
அப்போ நான் கேட்டேன், அது எதுக்கு அந்த இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, அவர் நினைவாக அவருக்கு என்ன பிடித்ததோ அதை செய்யணும், அதுதான் முக்கியம். அப்படி பார்த்தா நான் 365 நாளும் எங்கள் அப்பாவுக்கு திதி பண்ணிட்டே தான் இருக்கேன், தினம் நாடகம் போட்டுட்டே இருக்கேன்னு சொன்னேன் நான். ஸோ அந்த மாதிரி சுகி சாரோ அவங்க அப்பாவை பற்றி அவர் பேசாத பேச்சா, இவர் என்னமோ என்னை பற்றி சூர தேங்கானார். சுகி சிவன் பேச ஆரம்பிச்சாருன்னா 10,000 வாலா பட்டாசு தான் இது. ஸோ கலைஞர்கள் எல்லாம் எங்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய என்ன ஒரு காணிக்கைன்னா, அவங்களுக்கு பிடிச்சதை விடாம செஞ்சிட்டு இருந்தா அதுதான் நான் அவருக்கு பண்ணும் த கிரேட்டஸ்ட் சர்வீஸ்ங்கிற நான் பிலீவ் பண்றேன். அதனால்தான் நாடக உலகத்தை நான் விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நான் விட்டு விட்டாலும் விடமாட்டேன் என்று என் பெண்ணும் பிடித்துக் கொண்டிருக்கிறாள் இப்போது. அதுதான் முக்கியம். முரளி வந்துட்டார். முரளி சார் நமஸ்காரம். இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஏன்னா யார் பேரால அவார்டு. அப்போ கண்ணதாசனுடைய இந்த மண்மனம் சார்ந்த பாடல்கள் எத்தனையோ இருக்கு. போன முறை நம்ம சந்தித்த பொழுது பாகப்பிரிவிலிருந்து தாழை அம்பு முடிச்செல்லாம் பார்த்தோம். இன்னொரு பாட்டு, இந்த 2 பெண்கள் இந்த வரப்புல பாடிக்கொண்டு வருவதும், அதற்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு மாட்டை இழுத்து அதே வரப்புல கால் தண்ணியில சலசலக்க பாடிட்டு வர அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? ஐயா, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். இந்த கனடா போயிருக்கும் பொழுது அங்கே கண்ணதாசன் மீட்டிங்காக கூப்பிட்டுருந்தாங்க. எங்க அக்கா இதுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லி கண்ணதாசனை பற்றி இந்த பாட்டை வச்சு கேள்விகள் கேட்டுட்டு அப்புறமா பாடு, அதுக்கு நம்ம கிஃப்ட் கொடுப்போம்னு ஒரு 30-40 கிஃப்ட். முதல் 15 நிமிஷத்துல கிஃப்ட் எல்லாம் காலியா போச்சு. அத்தனை விஷயம் ஒரு கேள்வி கூட அவங்களுக்கு சஸ்பென்ஸா இல்ல, டப்பு 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 நடிக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லுங்க. இல்ல, இந்த பாட்டை என்ன கேட்டபோது இந்த செலக்ட் பண்ணுங்க சார்னு சொன்ன காரணம் என்னன்னா, உங்களுக்கெல்லாம் மிஸ்ஸஸ் YGP எவ்வளவு டஃப் பர்சன் தெரியும். தெரியுமே. பல பேர் மூஞ்சில அந்த அட்மிஷன் கிடைக்காத கலை தெரியுது. பத்மா சேஷாதிரியில போய் ரிஃப்யூஸ் ஆன கலை பல மூஞ்சிகளில் தெரியுது எனக்கு இங்க. ஆனா சின்ன வயசுல இந்த படம் வந்த புதுசுல, பெரிய எடுத்த பெண் படம் வந்த புதுசுல, உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியும், எங்க அம்மாவோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் இந்த கட்டோட குழலாடு தான். ஸோ இது உங்களுக்கெல்லாம் ஒரு ஹிண்டா தரேன், அதுக்காக தான் சொன்னேன். அதை சொல்றேன், ஏதாவது அட்மிஷன் வேணும்னா இந்த பாட்டை பாடிட்டே போங்க பத்மா சேஷாதிரி கிட்ட. ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு, அட்லீஸ்ட் உள்ள போறதுக்காவது. அட்மிஷன் கிடைக்குமா தெரியாது, பட் உள்ள விட மாட்டாங்க. இப்போ அந்த உள்ள விடுறதுக்கு கட்டோடு குழலாட எங்க அம்மா சொல்லு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படிதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட. இந்த பாட்டு எங்களுக்கு சின்ன வயசு, நாங்கெல்லாம் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு டபால் இந்த பாட்டை எடுத்து விட்டோம். என்ன பாட்டுறாது, என்னமா இருந்தது டக்குன்னு நாங்க நைசா நழுவிடுவோம். அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு பாட்டு உண்டு, அதுக்கப்புறம் பாவாடை காத்தோடு ஆட பருவங்கள் பந்தாட பாவாடை காத்தோடு ஆட ஆட பருவங்கள் பந்தாட காலோடு கால் பின்னி ஆட கள்ளுண்ட வண்டாக கட்டோடு குழலாட ஆட கொத்தோடு நகையாட கொண்டாட கட்டோடு குழலாட ஆட கண்ணோடு நாடாட தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மனம் பூச்சொரிய சின்னவழி நீயாடி கண்டாங்கி முன்னாட கன்னிமனம் பின்னாட கண்டி கண்டி நாட செண்டாக நீயாடு செண்டாக நீயாடு கட்டோடு குழலாட ஆட கண்ணின்று நீனாட. என்ன அழகான பாட்டு. என்ன இதுல பாருங்க, இப்ப உங்ககிட்ட பாடும்பொழுது இந்த ஒரு
ஒரு வீச்சு கிடைக்குது நமக்கு. கண்டாங்கி முன்னாட கன்னிமனம் பின்னாடன் பொழுது நமக்கு கொத்தமங்கலம் சுப்பு ஞாபகம் வரும். காதல் வயப்பட்ட ஒரு கன்னி பெண்ணுடைய நடை, அது கொசுன்னு சொல்லுவார் கொசுவாரு, ஒரு மயிலினுடைய நட மாதிரி இருக்குமா. அது என்னன்னா 3 எட்டு முன்ன வைக்குமா, 2 எட்டு பின்ன வைக்குமா. அப்ப அது கிட்ட வரல நினைச்சுக்குமா அதனுடைய ஜோடி. ஆனா 3 எட்டு முன்னாடி வச்சு 2 எட்டு பின்ன வச்சா 1 எட்டு அது எடுத்திருக்கும். அது தெரியாதான் கடைசி வரைக்கும். 3 எட்டு முன்ன வச்சு 2 எட்டு பின்ன வச்சு காணையிலே வண்ணமயில் அவ கண்ணு ரெண்டும் சின்ன வெயில். இது ஏன் பாட்டு. அவ்வளவு அழகான ஒரு பாட்டு. அப்படியே கொத்தமங்கல சுப்பு இதுல சொல்லிடலாம். அவர் சொல்றாரு, வாயிருக்க கண் பேசும், கண்ணிருக்க மனம் பார்க்கும், மனசு பார்த்து முடிப்பதுதான் முடிவு, காதல் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கடி வடிவுன்னாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கண்ணதாசன் மெய்ஞான புலம்பல்னு சொல்லலாம். அவர் ஒரு மது மங்கை என்று ஒரு பக்கம் வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் அந்த உடலும் மனமும் மாற மாற உள்ளம் திறக்க திறக்க கண்ணனை அவருடைய சித்தம் சாரச்சார கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகிறது. இதை ரொம்ப அழகா அவரே பாட்டுல சொல்லியிருக்கார். அதாவது என்னுடைய நண்பர் மரபின் மைந்தன் முத்தே அவர்கள் இதை தெளிவாக எடுத்து சுட்டி காட்டுவார். கழிவிறக்கம் சொல்றோம் பாருங்க, செல்ஃப் பிட்டி. அதுவே கூட நமக்கு ஆறுதல் தரும்படியாக அமைது ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம். ஒருத்தருடைய செல்ஃப் பிட்டிங்கிறது டிப்ளரபிள், நம்ம கண்டிக்கத்தக்க ஒன்று செல்ஃப் பிட்டிங்கிறது. ஆனா கண்ணதாசனுடைய செல்ஃப் பிட்டியை பிரதிபலிக்கக்கூடிய கவிதைகளோ பாடல்களோ நம்ம நம்முடைய செல்ஃப் பிட்டியிலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வரக்கூடிய பாடல். இதுதான் அந்த கவிதையினுடைய பாருங்களேன். எதுக்கு இந்த கோனார் நோட்ஸை வேண்டாம். இது காதல் என்னும் போதை உற்று மாதர் சுக வாதைப்பட்டு காமரசம் கொண்டதடி மஞ்சம், இன்று ஞானரசம் தேடுதடி நெஞ்சம். முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இன்று ரத்தமற்று போன பின்பு ஞானம். கல்விழுந்த கேணி வெள்ளம் தன்னில் வந்த பேரலை போல் பல்விழுந்த பின்பு வந்த ஞானம், இது பாட்டிழந்த பின்பு வந்த கானம். பல்விழுந்த பின்பு வந்த ஞானம், இது பாட்டிழந்த பின்பு வந்த கானம். மேனிப்பட்ட பாடும், இதான் கண்ணதாசன், மேனிப்பட்ட பாடும் பல ராணி பட்ட பாடும் என்னை ஞானியென செய்ததடி இன்றுங்கிறார். மேனிப்பட்ட பாடும் பல ராணி பட்ட பாடும் என்னை ஞானியென செய்ததடி இன்று, யமன் நாளை வந்த போதும் அது நன்று. காட்டுவதை காட்டி ரசம் கூட்டி வைத்த பெண்மை என்னை வாட்டுதடி நோய் வடிவில் வந்து, அது கூட்டுதடி ஞானம் என்னும் சிந்து அப்படின்னு ஒரு ஞான சிந்தாகவே இதை போட்டிருக்கிறார். இந்த பின்னணியில பார்க்கும் பொழுது யாருமே அதிகமாக எழுதி ஜெயிக்காத ஒரு பாட்டு வைஜிஎம் அவர்கள் நான் அவரை சந்தித்த போது குறிப்பிட்டார். ஒரு அண்ணனும் தங்கையும் பாடல். அதுவும் அந்த தங்கை தன்னுடைய காதலனுக்கு தென்றலை தூது அனுப்புகிறான் இல்லையா, அதுதானே பாட்டு. அதை கேட்டுட்டு அண்ணன் அவளை கண்டிக்காம அவளுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை சொல்லி, நீ ஏன் எங்களுக்கு தூது விட தெரியும்ல, நானே அதே தென்றல் நானும் தான் கேட்கிறேன், இந்த அண்ணன் கிட்ட இதை மறைப்பானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும். நீங்க சொல்லுங்க அண்ணா. இதுதான் நான் இப்ப சொன்னேன் இல்லையா, எங்க அப்பாவை மயக்கிறதுக்கு நாங்க யூஸ் பண்ண பாட்டு இதுதான். எப்போதும் அவர்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஏதாவது பாக்கெட் மணி கேட்கணும்னாலோ, டிராமால 2 எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் கேட்டுக்கணும்னாலோ, லேட்டா வந்ததுக்கு திட்டு வாங்காம இருக்கணும்னாலும் இந்த மன்றத்தில் ஓடி வரும் பாட்டு சொன்னா போதும் அவர் மயங்கிடுவாரு. அவர் இதை ஏன் என்கிட்ட ரொம்ப அவர் பெரிய ஸ்ரீதர் ஃபேன் ஆல்சோ அண்ட் MS விஸ்வநாதம் ஃபேன் ஆல்சோ. அவரோட பாஷையில சொல்றேன், அவரோட பாஷையில சொல்ல முடியாது, பப்ளிக்கா பேச முடியாது அந்த பாஷையை. அவர் என்ன சொல்லுவாரு, டே கண்ணதாசன் பாட்டு எழுதணும், விஸ்வநாதன் டியூன் போடணும், வேற ஒரு கமநாட்டி அது பண்ணக்கூடாது. நான் கமநாட்டின்னு சொன்னது சாதாரண வார்த்தை, அவர் அதை சொல்லல. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் சென்சார் பண்ணியிருக்கேன். எங்க அப்பா பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர், அதனால அவருக்கு வேற யாரையுமே ஒத்துக்க மாட்டார். அது இந்த பாட்டை பர்டிகுலரா அவர் ஏன் சொன்னார்னா, அவர் என்ன சொல்றாரு, which is a fact also. நீங்க அப்புறம் எனக்கு அது பட்டுது அவர் சொன்னப்புறம், உங்களுக்கு இருக்கலாமோ இல்லையோ. ஓப்பனா அந்த பாட்டை கேட்கும் போது PBS-ம் ஜானகியும் பாடுறாங்க. பட் நம்ம என்ன நினைப்போம், டியூட் தானே நினைப்போம். பட் நீங்க பாருங்க, அந்த லிரிக்ஸ்ல வரும்போது நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் ஒரு பாச பிணைப்பு இருக்குதுல, இது காதல் வயப்பட்ட பாட்டுல. ஏன்னா இல்லாட்ட வரும்போது ஒரு ரேடியோல அடுத்த பாட்டு போலீஸ்காரன் மகள் இருந்து PBS ஜானகி, இந்த மன்றத்தில் காதல் அந்த ஃபீலிங்கே வராது. அது கண்ணதாசன் ஒற்றதான் அந்த மாதிரி எழுத முடியும். ஒரு டியூட்டை கூட பிட்வீன் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாத்தி எழுதின ஒரே ஒரு கவிஞர் அவன் தான்.
அதுக்கு போட்ட டியூனும் பாருங்க MS விஸ்வநாதன் என்ன சாஃப்டா போட்டிருக்காரு. எங்கேயுமே காதல் ரசமோ அந்த காம ரசமோ வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பாசம் அப்படியே கொஞ்சம் அந்த பாட்டுல. இது என்னமோ எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, எங்க ஃபேமிலியில் நாங்க 2 பேரும் ஆம்பளை தடி பசங்களா பிறந்துட்டோம், பெண் குழந்தை பிறக்கலையே. அது இருந்திருந்தா உங்களுக்குள்ள அந்த பாசம் தெரிஞ்சிருக்கும்டா. நான் எல்லாம் சிஸ்டரோட வளர்ந்தவன், அதனால இந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு அந்த சின்ன வயசுக்கு நான் போயிடுறேன்ட்டு அவரை மயக்கின ஒரு அற்புதமான பாட்டு. அதை தான் அவர்கிட்ட சொன்னேன். பத்மா சேஷாத்ரி அட்மிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல உங்களுக்கு? சரி, பார்த்து அது மட்டும் தான். இவர் போயிட்டார், ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க ட்ரூப்ல சான்ஸ்க்கு வேணா நீங்க கேட்கலாம். சரி. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். நீ சென்றிடும் வழியினிலே என் தெய்வத்தை காண்பாயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். வண்ணமலர்களின் அரும்பானாள் உந்தன் மனதுக்கு கரும்பானாள். வண்ணமலர்களின் அரும்பானாள் உந்தன் மனதுக்கு கரும்பானாள். இன்று அலைகடல் துரும்பானாள் என்று ஒரு மொழி கூறாயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். தன் கண்ணனை தேடுகிறான், இங்க வந்துட்டு அண்ணன் மனக்காதலை கூறுகிறான். தன் கண்ணனை தேடுகிறான், மனக்காதலை கூறுகிறான். இந்த அண்ணனை மறந்து விட்டான் என்று அதனை கூறாயோ. இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். இங்க கொஞ்சம் விஸ்வநாதனோட பெருமையை நான் கொஞ்சம் பாடி ஆகணும். ஒரு நிமிஷம். கண்ணதாசனை பத்தி சொன்னா, அவரை பத்தி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாலேயே அவர் ஒருத்தர் தான் ஒரு டியூன் போட்டார்னா அதை ஹாப்பி சீக்வன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும், அதே டியூனை சேட் சீக்வன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். நீங்க சவால் விட்டு சொல்றீங்க. இந்த மாதிரி எத்தனையோ பாட்டு இருக்கு. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அது வந்து சேடுக்கு வந்தா அப்படியே இருக்கும். இந்த பாட்டு அவங்க பிரிஞ்சப்புறம் இதையே ஸ்லோவா பாடும்போது, அதாவது அவர் அந்த மாதிரி டியூன் போடுவார். என்னடி ராக்கம்மா, அப்புறம் அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, அது அப்படியே பைத்தியக்காரன் ஒரு பாடுற மாதிரி டிண்டு டக்கெல்லாம் போட்டு அதை அப்படியே அவர் கம்பீரமா பாடும்போது அந்த சோகம் அவரை மாதிரி அந்த 2 டியூன் போடுற. அதுக்கு என்ன காரணம்னா, இது அவர் என்கிட்ட சொன்னது, அனந்தோக்கும் தெரியும். ஒரு சர்ச்சை எப்போதுமே உண்டு இல்லையா, பாட்டு எழுதினப்புறம் அதுக்கு டியூன் போடணுமா, இல்ல டியூனை போட்டு தத்தக்காரன் சொன்னப்புறம் அதுக்குள்ள பாட்டை போடணும். ஏன்னா டன்டன டான்டானா வந்து கடி மாமின்னு பாட்டு எழுத முடியும். நம்ம நல்லதாவே எழுத முடியாது, கன்றாவே வரும். ஏதாவது வந்து டாண்டா சாமின்னு அடுத்தது வரும். பட் விஸ்வநாதன் சார் சொன்ன வார்த்தை இது. நீங்க என்ன சார் எப்படி சார் மியூசிக் போடுறீங்க? நான் மியூசிக்கே போடல தம்பி. இந்த கண்ணதாசன் இருக்கிறாரு, அவர் பாட்டு எழுதி அனுப்புறாரு இல்லையா, அவர் என்ன என்கிட்ட சவால் விட்டு அனுப்புறாருன்னா, டேய் விசு, இந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு டியூன் இருக்கு, இதை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அவருடைய வேலைன்னு சொல்லுவாரா. அவர் மியூசிக் டைரக்டரோட வேலை என்னன்னா லிரிக்ஸை கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அவருடைய வேலை. இதை நான் அதை அவர் அற்புதமா செஞ்சதுனால்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த பாட்டு சோகத்துக்கும் வேணும் சந்தோஷத்துக்கும் வேணும்னா அதுக்குள்ள இருக்கிற டியூனை கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தினேன். நான் வேற ஒண்ணும் நான் பண்ணலன்றாரு. யாரு? MSc. இதுக்கு மேல நான் எதுவும் சொன்னா ஏதாவது பிரசன்ட் டே டாபிக் வந்துடும், வேண்டாம் அவுட்ருக்கு. அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும், ரொம்ப பெரிய திறமை வேணும். அதுதான், அது அடக்கமா சொல்லிட்டு வர்றாரு, அவ்வளவுதான். கண்ணு அது அவரே 2 பேரும் சேர்த்து சொல்லும் பொழுது, கண்ணதாசனுக்கு இயல்பாகவே இசையில் தோய்ந்த இதயம் கண்ணதாசனுடைய. அவர் பாடி கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன், எனக்கு பாடி காமிச்சிருக்காரு.
அவருடைய இந்த பார்த்தேன் சிரித்தேன் பாடியிருக்காரு, எந்த ஊர் என்றவரை பாடியிருக்காரு. அது மாதிரி இந்த பரமசிவன் கை இப்படி மாதிரி சின்முத்திரையா பிடிச்சு பாடி காமிச்சிருக்காரு காலேஜில். ரொம்ப குழந்தை மாதிரி பழகி பாடுவார் அவர், அவ்வளோ இனிமையா இருக்கும். அதனால இன்னொன்னு அவருடைய மனம் ரொம்ப லலிதமான மனம். அதனால ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் இசை கண்ணை சிமிட்டி கொண்டிருந்ததை விஸ்வநாதனால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஏனென்றால் விஸ்வநாதனுக்கு கவிதை தோய்ந்த இதயம். நீங்க அவருக்கு வாலியும் சரி கண்ணதாசனும் சரி பல கவிஞர்கள் அதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. மாதிரி கரடு முரடா சொற்கள் போட்டா அவருக்கு காதை பத்திக்கு வரான் எம்எஸ் விஸ்வநாதன் என்னதுன்ட்டு. நீங்க அந்த புக்கில் பிரிண்ட் பண்றதுக்கு வேணா எழுதுங்க, பாட்டுக்கு இது சரிப்படாது அப்படின்னு சொல்லி. ஓசை நயம் சரியா இல்லையும் பாரு. அத அனந்த் சொல்றது இன்னும் ஆத்தென்டிக். ஏனென்றால் எம்எஸ்வி கூட பல காலம் பணி புரிந்தவர், பக்கத்தில் இருந்து பணி புரிந்தவர். எம்எஸ்வியின் எதிரொலி அப்படிதான் சொல்லணும் அனந்த். நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது. அப்படி அவர் இவர் மேல பாசம் வச்சிருந்தார், இவர் அவர் மேல பக்தி வச்சிருந்தாரு. அவர் எவ்வளவு குழந்தை எம்எஸ்வி சொல்றேன். ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணும்போது சொல்றாரையோ இந்த பாட்டு எழுதணும் கொண்டாயா, சரியா இல்ல வார்த்தை செத்துன்னு வருது, இந்த பாட்டு இது எனக்கு சரிப்பட்டு வராது. என்னன்னா பாடும்போது அப்படி பாடுறேன், சுந்தர தெலுங்கினில் பாட்டி செத்து, என்ன பாட்டி செத்துன்னு பாட்டு எழுதிருக்கான். அந்த ஆளை வர சொல்லுங்க. நான் கேஎஸ்ஜி போய் சொல்லலாம், வரலாம் சொல்ல முடியாது. பாரதியார் போய் ரொம்ப நாளாச்சு. பாட்டு இசைத்து இன்னொரு ஜோக் உண்டு சார். அவர் வர சொல்லுங்க, முதல்ல இவருக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இல்ல அவர் எப்படி வர சொல்ல முடியும், வண்டி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னா காரணம் அனுப்பிச்சிடலாம், காரணம் மேலதான் அனுப்பிச்சிடலாம். அவர் குழந்தை அந்த மாதிரி. அப்படிதான் அவர் ரெண்டு பேரும் பழகி இருக்காங்க. இடையில் என்ன ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ அனந்த் பாடிட்டு வந்தார் இல்லையா, வரிசையா இது கொடுத்து பாடிட்டு வந்தாரு. நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, இதெல்லாம் இவர் பாடுறதா ஏற்பாடு கிடையாது. இங்க இவர் மேடையில உட்கார்ந்த பிறகு இது காமிச்சோன்னு இது பாடுறேன்னு பாடிட்டார். முடியுமா? எவ்வளவு கொஞ்சம் கூட இந்த ஸ்ருதி பிசகாமல் அந்த பிருகாவோட அந்த பாவத்தோட ஒரு பாடுறாருன்னா, ஒரு பாட்டை நல்லா பாடும்போது அது எவ்வளவு சுலபமா இருக்குன்னு தோணுது. அவருடைய கிரெடிட் எம்எஸ்வி சார். அவருக்கு இன்னொரு தைரியம் என்ன, இதெல்லாம் கண்ணதாச எம்எஸ்வி பாட்டு, யாரும் கேஸ் போட போறது இல்ல, அதனால தைரியமா பாடுறாரு. எம்எஸ்விக்கு எப்படி குழந்தை உள்ளமோ அதுபோல கண்ணதாசனுக்கும் குழந்தை உள்ளம். அவர் மாதிரி ஏமாந்தவர்கள் கிடையாது என்று சொல்லலாம். அதாவது இந்த பணம் சேர்க்கின்ற, புகழ் சேர்க்கின்ற, தன்னை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற திறமை சற்றும் இல்லாத குழந்தை உள்ளம் கொண்டவர் கண்ணதாசன். வியாபாரம் தெரியாது அவருக்கு. அது அவரே சொல்வது பார்க்க, வாங்க முன்னாடி வாங்க, இப்படி வந்துருங்க. கதாசிரியர் கோபு பாபு சார் வராரு. அருமையான சபை. கண்ணதாசனுடைய வாக்குமூலத்தை கவனிங்க. சேர்கின்ற பொருள்களை செம்மையா என்னாலும் காக்கவும் திறமையிலேயே, ஜெயிக்கின்ற கட்சியில் நுழைகின்ற வித்தையை தேருமோர் அறிவும் இல்லையே. பேர் வந்த வேளையில் பேரையே விலையாக பேசவும் தெரியவில்லையே. பிடித்த கை நழுவவே விளக்கெண்ணெய் பூசுவார் பெரிதாக வாழும் உலகில், வார்க்கின்ற பொதிகையும் வளர்க்கின்ற வைகையும் வளம்பாட வாழும் சிலையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. நகர் தாசியின் மார்பிலும் தவுள் கொண்ட தோலிலும் தழும்புதான் மிச்சமாகும். சந்நியாசி பையிலும் சாவுண்ட மெய்யிலும் சாம்பல்தான் மீதமாகும். பாசத்து நெஞ்சிலும் பழக்கத்து நட்பிலும் படும் பாடு கோடியாகும். பல்லோர்க்கும் நல்லவன் பொல்லாதவன் என்னும் பழம்பாடல் வாழும் உலகில், மாசற்ற பொன்னோடும் வைரமும் மணிகளும் மார்பாட வாழும் சிலையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. எப்படி இருக்கு இந்த கண்ணதாசன் கவிதை தொகுதியில 4வது தொகுதி. அதுல அவிவேக சிந்தாமணின்னு ஒன்னு இருக்கு, தயவு செய்து போய் படிச்சு பாருங்க, இன்னும் அற்புதமா இருக்கு. திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீரு பூசுகின்றான், சீட்டாடுவோனும் சீட்டை புரட்டகையில் சிவனையே நாடுகின்றான், முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்த பின் முருகனை கூவுகின்றான், முச்சந்தி மங்கையும் முக்காடு கலைகையில் முதல்வனை கூவுகின்றாள், வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையை. தயவுசெய்து போய் படிச்சு பாருங்க. அவ்வளவுதான், மதுவெல்லாம் படிக்கணும். அவ்வளவு ரசனை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தேர்ந்த ரசிகர் விருது அங்கேயும் போகணும். அந்த மாதிரி இப்போ இத நீங்க சொல்லணும். இந்த கவிதைக்கு ஏத்த மாதிரி இவர் ஏமாந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அந்த பாட்டுக்கு பின்னணி இவர் சொன்னா தான் அந்த பாட்டுக்கு நம்ம போக முடியும்.
அண்ணன் காட்டி இது ஒரு பொலிட்டிக்கல் சாங் சொல்லணும். கண்ணதாசன் அண்ணாதுரை பிரிந்த போது அவரை நினைச்சு எழுதின பாட்டு இது. கம்ப்ளீட்டா ஒவ்வொரு லைனும் அதை பத்தி தான் அவர் எழுதியிருக்காரு. ஆனா அங்கதான் கண்ணதாசன் மேதாவிலாசம் கதைக்கு பியூட்டிஃபுல்லா சூட் ஆகிற மாதிரி எழுதினார் அவர். அண்ணன் காட்டிய வழிமா, இது அன்பால் விளைந்த வழியம்மா. நீங்க ஒவ்வொரு லைனும் அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான், இன்னும் அவனை மறக்கவில்லை, எப்பேற்பட்ட தைரியம் சார் அந்த ஆளுக்கு அதை எழுதுறதுக்கு. இந்த பாட்டு நான் ஏன் பேசிக்கலா சொன்னேன்னா, இதுக்கு அப்புறம் நடந்தது என்னங்கிறது எம்எஸ்வி சார் என்கிட்ட சொன்னார். அது எனக்கு அண்ணாதுரை மேல மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிடுது. அவரும் மிகப்பெரிய கவிஞர் இல்லையா, தமிழ் வித்தகர் இல்லையா. இத போய் யாரோ அங்க மூட்டி விட்டுருக்கா அவர்கிட்ட, இந்த மாதிரி உங்களை பத்தி தப்பா எழுதுறான் அப்படின்னு. யார் மூட்டி விட்டுருப்பா, நீங்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பிழை இருக்கிறதோ குறைத்துக் கொள்ளுங்கிற மாதிரி நீங்களே யோசித்து பாருங்கள். யார் போய் மூட்டி விட்டிருப்பார்கள், இந்த மூவெல்லாம் யார் செய்திருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. அவரை போய் மூட்டி விட்டாச்சு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரிங்க என்னது உங்களை வச்சே ஒவ்வொரு பாட்டு லைன் எழுதியிருக்காங்கன்னு அவர் வாங்கி பார்த்தாராம் அண்ணாதுரை. இது எம்எஸ்வி சார் சொன்னது, அதனால இதுல பொய் இருக்க முடியாது. வாங்கி பார்த்துட்டு விட்டுறா, எவனோ அட்லீஸ்ட் நல்ல சுத்த தமிழ்ல திட்டுறான் பரவாயில்ல அப்படின்னா. அதுதான் அண்ணாதுரையோட ரியாக்ஷன். விடையா நல்ல தமிழ்ல திட்டுறான், அதுக்கே நம்ம பாராட்டலாம், பரவாயில்ல விடுன்னு சொன்னா. வயதாலும் தமிழால் வையுங்கள். அப்படி அமைஞ்ச ஒரு பாட்டு. அந்த சீக்வன்ஸ் ஃபேண்டாஸ்டிக். படித்தால் மட்டும் போதுமா, இப்ப கூட ரீசெண்டா டிவியில வச்சா மறக்க முடியாத சீக்வன்ஸ். அதான் அந்த காலத்துல அப்படி சேர்ந்து போச்சு. ஒரு கதையை சொன்ன உடனே அந்த கதையை அப்படியே பாட்டா கொண்டுருவார் கண்ணதாசன். அது மெட்டமைச்சு அமையாக கொடுத்துருவாரு எம்எஸ்வி சார். கொண்டு போய் சீன்ல எடுக்கும்போது சிவாஜி நம் கண்கள் எல்லாம் குளமாக்கி நடிச்சு கிழிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுதான் the golden period of Tamil cinema. We have seen the best இல்லையா போஜியம். We have lived in the best. Atleast நான் அந்த கடைசி பீரியட்ல கொஞ்சம் தொத்திட்டேன் சிவாஜியோட எல்லாம் கொஞ்சம் கோல்டன் பீரியட்ல பார்த்தாவது மகிழ்ந்தோம். அது கொஞ்சம் இல்ல, 33 படங்கள் நடிகர் திலகத்தோடு நடிச்சிருக்காரு. அது கொஞ்சம் தொத்திக்கிறது. அதுக்கு பேரு வானத்தையே குத்தகை எடுத்துட்ட அப்புறம் கொஞ்சம் தொத்திக்க. இன்னொன்னு என்னன்னா, இன்சிடென்ட்லி உங்களுடைய நடிகர் திலகம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் நீங்க படம் போடுவீங்கல்ல, என்ன கவிதாலய கிருஷ்ணன் தான் முதல்ல கூட்டிட்டு வந்தார். நீங்க பாரத் கலாச்சாரல அப்ப போட்ட படம் படித்தால் மட்டும் போதும். அதுவும் அந்த ஒரு நல்ல நினைவோட அனந்து அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த படியம்மா, கண்ணைமையே கெடுத்தம்மா, என் கையில் என்னை அடித்ததம்மா, அண்ணன் காட்டிய வழியம்மா, தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும், தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும், தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும், காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணைமையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா, அண்ணன் காட்டிய வழியம்மா. எத்தனை பேரோட கண்கள் பணிந்திருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் கண்ணில் ஜலம் வந்துட்டா இல்லையா? அந்த சீன் கண்ணு முன்னாடி, அதுதான் அந்த காம்பினேஷன். சீனை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருவாங்க அவங்க. அடைக்கலம் என்றே நினைத்திருந்தேன், அனைத்தவனே நெஞ்சை எரித்து விட்டான், கொடுத்தருள்வா என்று கூப்பி வேண்டி நின்றேன், கும்பிட்ட கைகளை முறித்து விட்டான். எங்க இந்த நான் வள்ளுவர் இன்ஸ்பிரேஷன். அவர் சொல்றாரு, தொழுத கை உள்ளும் படை ஒடுங்குங்கிறார், கூப்பிய கரத்துக்குள்ள ஆயுதம் இருக்குங்கிறார் வள்ளுவர். அதுக்கு என்னுடைய தமிழாசிரியர் கோட்ஸே உதாரணம் காட்டுவார். அப்படிதானே வந்து தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும், ஜாகிரதையா தம்பின்னுவார்.
கயவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, வள்ளுவர் சொல்ற 2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு உள்ள போறேன். இங்க ஒரு மச்சம், இப்படி ஒரு மீசை, கீழே இந்த லைட்டிங் அப்படின்னா இருக்கலாம். மக்களே போல்வர் கயவர்ங்கிறார். ஆமா, மக்களே தேவர் அணையர் கயவர்ங்கிறார். தேவர்கள் மாதிரி இருப்பானுங்கடா யோகியனுங்க, ஜாகிரதையா இருக்கார். உங்களுக்கு தெரியாதுதான். சொல்லிட்டியா என் பக்கம் பாக்குறீங்க? இப்ப ரொம்ப நேரமா ஒருத்தர் நம்ம வந்து அங்க தள்ளி திரைமறைவில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. என்னமோ கடன் வாங்கிட்டு உட்கார்ந்தவர் மாதிரி. அவருக்கு அதான் ஒரு சேரை போட்டிருக்கோம். கண்டிப்பா வேற வழியே கிடையாது. வாங்க வாங்க, ஜோதியில கலந்துக்குங்க வாங்க. நாங்கெல்லாம் உட்கார்ல. இப்ப எதுக்காக அவரை இங்க கூப்பிடுறோம் அப்படின்னா, இன்னொரு அருமையான பாட்டு. நீங்க இந்த பாட்டை பத்தி நீங்க சொல்லணும். அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த பாட்டை பத்தி தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல நான் இந்த பாட்டு தான் தி மோஸ்ட் ஐடியல் சாங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். லிரிக்ஸ், டியூன், குரல், நடிப்பு 4 சேர்ந்து அமைஞ்ச ஒரு அற்புதமான பாட்டு. அப்கோர்ஸ் வேற யாருக்கு அந்த நடிப்பு வரும்? சிவாஜிக்கு தான், வேற யாருக்கும் வராது. ராமராஜனுக்கு வரப்போகுது இல்ல, சிவாஜிக்கு தான் வருவது. இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை பிரமாதமான ஒரு கதை. இந்த படத்துல கம்போசிங் பண்ணிட்டு இருக்காரு விஸ்வநாதன் சாங். இதெல்லாமே விஸ்வநாதன் என்கிட்ட சொன்னது. என்னுடைய சொந்த கற்பனை எதுவும் கிடையாது. சிவாஜி சார் வந்து அப்படி போகும்போது அவங்க ஆபீஸ்ல, பெசன்ட் ரோட்ல ஆபீஸ்ல இருக்கும்போது சும்மா கிண்டலா கேட்டிருக்காரு. அந்த காலகட்டங்கள்ல 60s கிளிஃப் ரிச்சர்ட்ஸ் ஒருத்தர் ஃபேமஸ் சிங்கர், நிறைய வெஸ்டர்ன் பாப் மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் இந்த குரூனிங் ஸ்டைல்ல சாஃப்டா போடுவார். எவர் கிரீன் ட்ரீ, பேச்சுலர் பாய், இந்த மாதிரி பாட்டெல்லாம். அது எங்கேயோ காத்து வாக்குல கேட்டிருக்காரு சிவாஜி. சிவாஜி கிட்ட ஒண்ணு என்ன, அந்த இங்கிலீஷ் வார்த்தைகள் கேட்டா டப்பு நடிச்சு ரீல் விட்டுருவார். அவரு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. என்னமோ இவரும் கிளிஃப் ரிச்சர்டும் சின்ன வயசுல இருந்து கில்லி தாண்டாடின மாதிரி. என்ன விசு இந்த மாதிரியே பாட்டு போடுறீங்க, கிளிஃப் டைப்ல பாட்டு போட மாட்டியா நீ? கிளிஃப் எதுக்கு? இவன் மாமனா மச்சான அவர் ஸ்டைலு அதெல்லாம் போடியா, கொஞ்சம் குரூனிங் ஸ்டைல். அன்னைக்குதான் கேட்டிருக்காரு அந்த வார்த்தையே அவரு. கொஞ்சம் குரூனிங் ஸ்டைல்ல பாட்டு போடியான்னு. விஸ்வநாதன் அப்ப சின்ன வயசு இல்லையா, அது கேரளாக்காரர். நான் போடுவேன், அந்த அளவுக்கு நீங்க நடிப்பீங்களான்னு கேட்டாராம். இது நடந்தது விஸ்வநாதனே சொன்னார் என்கிட்ட. கோவம் வந்துச்சு, தம்பி என்ன இப்படிலாம் கேட்டா என்ன பண்றதுன்னு. சரி சரி போடுன்ட்டு போயிட்டார் அவரு. ஏன்னா அதுக்கு மேல கிளிஃப் ரிச்சர்ட்ஸை பத்தி சிவாஜிக்கே தெரியாது. கப்புன்னு போட்டார் அவரு. இவர் உட்கார்ந்து பிளான் பண்ணி அந்த பாட்டை போட்டு கண்ணதாசன் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு டியூனுக்கு வேணும். கொஞ்சம் அதுல வந்து எது முதல்ல வந்ததுன்னு சொல்ல முடியல, டியூனா இல்லை. ஏன்னா அவர் டியூன் மேலதான் வெறியா இருந்தார், கிளிஃப் ரிச்சர்ட் ஸ்டைல்ல. கண்ணதாசனுக்கு டியூன் சொன்னா போறாதா, மொத்த கதையும் சொல்லிட்டார். யார் அந்த நிலவுங்கிற பாட்டுல அப்படியே அவரு மொத்த கதையும் சொல்லியாச்சு. தனியா இருக்கிற ஒருத்தனோட ஃப்ரஸ்ட்ரேஷன், தனக்கு மனைவி இல்லாதவர்கிட்ட கணவனா நடிக்கணுமே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இதை யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எல்லாத்தையும் பட 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 எழுதி கொடுத்தாச்சு, டியூன் போட்டாச்சு. டிஎம் சௌந்தரராஜன் கிட்ட போய் இவர் பாடி காமிக்கிறாரு. டிஎம்எஸ் சொன்னாரா, என்ன இத்தோட என்ன மதுரைக்கு திருப்பி அனுப்பிச்சிடணும்னு பிளான் பண்றியா விஸ்வன்னு கேட்டாராம். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னா, டிஎம் சௌந்தரராஜன் ஏறிக்காரு அப்படி போனியா, எங்கே நிம்மதி அப்படிதான் போகணும். என்ன கொண்டு போய் யோர் எந்த நிலவுன்னா போர் இந்த நிலவுன்னு சொல்ல போறாயா, இப்படிலாம் என்னால பாட முடியாது. அப்ப விஸ்வநாதன் சொன்னாராம், அண்ணே நீங்க இந்த பாட்டை பாடினீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பாடின பாட்டும் இதுக்கப்புறம் பாட போற பாட்டுக்கு விட பெருசா இது அமையும், பாடுங்கன்னு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அற்புதமா அமைஞ்ச பாட்டு உங்களுக்கு தெரியும். இதை கொண்டு போய் அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு பீம் சிங் சார் கொண்டு போய் போட்டு காமிச்சிருக்காரு வீட்டுல சிவாஜி. சிவாஜி ரியாக்ஷனே இல்லாம கேட்டுட்டு நாளைக்கு ஷூட்டிங் வேண்டாம் அப்படின்ட்டாராம். சரி நாளைக்கு வேணாம்னா நாளைக்கு வச்சுக்கலான்னு போய் நாளைக்கு கேட்டோன்னு இன்னைக்கு ஷூட்டிங் வேண்டாம் அப்படின்னு ஒரு 3 நாள் தள்ளி இருக்காரு. இதை விஸ்வநாதனுக்கு ஒரு தெரியும் எதுக்காக அவர் தள்ளுறாருன்னு தெரியும். பட் பீம் சிங்க்கு புரியல. அண்ணே இது என்னங்க உங்க சொந்த படம், இத்தனைக்கும் சிவாஜி பிலிம் சம்பந்தப்பட்ட அவங்க யூனிட் படம், அது பிடிக்கலன்னா வேற பாட்டு போட சொல்ற விஸ்வ. பைத்தியக்காரா பீம்பாய், பிடிக்காம இல்ல ரொம்ப ஓவரா பிடிச்சு போச்சு எனக்கு இந்த பாட்டு. நான் விளையாட்டா அந்த கேரளாக்காரங்கிட்ட கிண்டல் பண்ணேன், இப்படிதான் பேசுவார் அவரு. அவன் என்னையா கிளிஃப் ரிச்சர்ட்ஸுக்கு தாத்தா மாதிரி ஒரு டியூனை போட்டுட்டான். அந்த நாட்டுக்கோட்டை செட்டி அதுக்கு மேல வார்த்தை எழுதிட்டான், கிட்டியே போக முடியல. இவன் சௌராஷ்டிராக்காரன் பட்னூல்காரன் இப்படி பாடி தொலைச்சிருக்கான் அந்த பாட்டை. இதை எல்லாத்தையும் நான் அடிக்கணும்னா எனக்கு டைம் வேணாமா, 3 நாள் தேவைப்பட்டது எனக்கு இதை அடிக்கிறதுக்கு. நாளைக்கு நான் ஷூட்டிங்க்கு ரெடி, ஒரே ஒரு சிகரெட் மட்டும் ரெடி பண்ணுன்னு சொன்னாராம் விஸ்வநாதன். இந்த கடைசியில என்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னார், அங்கதான் சார் சிவாஜி தெய்வீக நடிகன். இப்ப யார் அந்த நிலவு பாட்டுன்னு சொன்னா யாருமே என்ன ஞாபகம் வச்சுக்கல, கண்ணதாசனை ஞாபகம் வச்சுக்கல, டிஎம் சௌந்தரராஜன் ஞாபகம் வச்சுக்கல. ஓ சிவாஜி சிகரெட் பிடிச்சுனே பாடுவாரு அந்த பாட்டான்னு தான் சொல்றாங்களா எல்லாரும்.
அப்படி உருவான ஒரு அற்புதமான பாட்டு. இதுதான் எங்க கேட்டாலும் எத்தனை தரம் கேட்டாலும் நான் விசிலடிச்சு காட்ட தயார். மோஸ்ட் பர்ஃபெக்ட் சாங். அந்த ஸ்டைல் அதோட எக்ஸ்ட்ரீம். அவர் போயிருப்பார் சிவாஜி. அதுல திரும்பி எல்லாம் நடிப்பார். நம்ம எல்லாம் திரும்பினா நடிப்பவர் நேரானாலே வரல, திரும்பினா எங்கேருந்து வரப்போகுது. அப்படியெல்லாம் பண்ண ஒரு பாட்டு. என்ன ஒரு கூட்டு முயற்சி பாருங்க சார். அந்த காலத்துல கண்ணதாசன் எழுதின ஒவ்வொரு வரிக்கும் ஆக்ட் பண்ணலாம் அந்த பாட்டுல. நீங்க சில வரிகள்லாம் அவர் பாடும்போது தெரியும், ஒவ்வொரு வரிக்கும் நடிக்கலாம். அது அவரால் தான் நடிக்க முடியும். இப்ப நம்ம இப்படி வச்சுக்கலாம். இந்த ட்ராக் போட்டு காமிச்சு இது முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் நம்ம விசில் அதை வாங்கிடுவோம். ஏன்னா அது அவர் சிவாஜியுடைய ஸ்டைலுக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரு அஞ்சலி மாதிரி இருக்கும். அப்புறம் அதுல இருந்து ஒரு ஸ்டான்ஸாவை எடுத்து நம்ம அனந்துவ பாட சொல்லுவோம். அப்புறம் அதுல ஒரு நயம் இருக்கு, அதை நான் சொல்றேன். எனக்கு இதுல இன்னும் என்னன்னா, நாட்டுக்கோட்டை செட்டின்னு கண்ணதாசன் குறிப்பிட்டார். கண்ணதாசன் ஒரு வாட்டி இதை சொன்னார் என்கிட்ட பேசும்போது. கோவலன் நாட்டுக்கோட்டை செட்டியா கோமுட்டி செட்டியான்ட்டு பெரிய சண்டையா பட்டிமன்றம் ஆயிப்போச்சு. நான் தான் அதை தீர்த்து வச்சேன். எப்படிங்கன்னு கேட்டான். எப்போ கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது வேற பக்கம் பார்வை திருப்பினானோ அவன் நாட்டுக்கோட்டை செட்டி, நான் இல்லையா? கண்ணதாசன் கொடுத்த தகவல். இந்த யார் அந்த நிலவு பாட்டு அங்க நம்ம ஆளு கவிதா லகிருஷ்ணன் துள்ளிட்டு இருக்காரு. யாரோ ஒருத்தர் அடக்கணும். எல்லாரையும் தொண்டு போடுறோம். விஷயத்துக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்ப பாத்துங்கப்பா, ரியாக்ஷன் இதை காட்டிடாதீங்க. இத பத்தி 2 இன்சிடென்ட் இருக்கு சொல்றேன். இல்ல அவர் வெந்நீர் வச்சிருக்காரு ஜம்முன்னு.
காலம் செய்த காலம் இங்கு அப்பா, என்ன அருமையா இருக்கு இந்த மாலை பொழுது. என்னங்க? இந்த பாட்டு கமா நௌஷத் சார் ரொம்ப பாராட்டின ஓ பாட்டு. அப்படியா? வெரி குட். தகவலுக்கு நன்றி. அது ஒரு கவிஞர் எழுதக்கூடிய பல பாடல்கள் அவருடைய மனத்தினுடைய ஒரு அம்சத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். எந்த உணர்ச்சியும் பாவித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எவனுக்கு இயல்பாக இருக்கிறதோ அவன் சிறந்த கவிஞனாக விளங்குகிறான். எந்த கவிஞனாலும் தன்னை ஒரு தாயாக பாவித்துக் கொள்வது என்பது மிகவும் கடினம் என்று சொல்வார்கள். அதுல ஜெயித்தவர்கள் பாரதியார், அதுக்கு முன்னால நம்மாழ்வார், நம்ம அறிந்த வரைக்கும் கண்ணதாசனும். அது மாதிரி ஒரு கவிஞனுக்கு நான் சொன்னேன், ஏதாவது ஒரு அம்சத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா தன்னை முழுக்க பிரதிபலிக்கின்ற சில பாடல்கள், கவிதைகள் அவனை மீறி அப்படி விழுந்த பாட்டு. திஸ் இஸ் கண்ணதாசன்ஸ் பர்சனல் சாங். அதை புரிஞ்சுக்கணும். அது அணிசேர் காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார் பாரதி. எல்லா காவியங்கள் படிக்கிறீங்க, ஒரு கவிஞனுடைய உள்ளத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிம்பாரு. இந்த பாட்டை நீங்க இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திரும்ப கேட்டு பாத்தீங்கன்னா அது இவ்வளவு அற்புதமா இவர் விசில்லையும் அனந்து சும்மா அப்படி கொடுத்தோடனே அதை எடுத்து பாடின அந்த இது நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா அந்த கவிதை உள்ளம் என்றது என்னன்னு புரியும். வாழ்வது போல் ஒரு பாவனை காட்டும் நெஞ்சமே, கண் பாராதிருந்தால் நிம்மதியாவது மிஞ்சுமேனும். ஐயோ காணலை நீரனை நீ நினைத்தாயோ அப்படின்னு என்ன அழகா இருக்கும் பாருங்க. யாரை யாராய் நேரினிலே நீ கண்டாயோ பத்தியா, யார் மனதில் யார் நுழைந்து யாரானாரோ அதை யார் அறிவாரோ. உலகன வாழ்க்கை சரியா இருக்கா? யார் மனதில் யார் நுழைந்து யாரானாரோ அதை யார் அறிவாரோ. இப்படிதான் இருக்கு. ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகல் எதுவும் கண்ணதாசன். அது மாதிரி அற்புதமான இந்த மாலை பொழுது தொடர்ந்து இன்னொன்று இது கண்ணதாசனுடைய பர்சன், இது அந்தரங்கம். கண்ணதாசனுடைய கேரக்டர் தாண்டி இருக்கக்கூடியது அந்தரங்கம். ரொம்ப பேர் கேரக்டர் தான் அந்தரங்கம் நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி கிடையாது. ஆர்வம், இயல்பு, குணச்சித்திரம், அந்தரங்கம் அப்படி இருக்கு வரிசை. அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய கேரக்டர் இதுல பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன்ல பார்க்கலாம். வசந்த மாளிகை பாட்டுல நீங்க பார்க்கக்கூடிய மூலம் கவிதை. அந்த கவிதைக்கும் அந்த பாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த சுவாரஸ்யம் நல்லா இருக்கும். சொர்க்கம் அதுல என்ன வரும்? சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே, வெறும் வெட்கங்கள் ஓடட்டுமே, இந்த கொக்குக்கு தேவை தன் கூறிய மூக்கினில் சிக்கிடும் செயல் மட்டுமே, இதன் தேவைகள் வாழட்டுமே, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் பார். கவிதை அவர் எழுதும்போது எப்படி இருக்குன்னா, சொர்க்கம் இருப்பது உண்மை என்றே அதை பக்கத்தில் வைத்து விட்டேன். என்னே பாருங்க, சொர்க்கம் இருப்பது உண்மை என்றே அதை பக்கத்தில் வைத்து விட்டேன், இனி வெட்கத்தை விட்டு விட்டேன், வெறும் துக்கப்படுவதில் அர்த்தமில்லை என்று தோலை நிமிர்த்தி விட்டேன், மனச்சோவை விட்டேன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். அதாவது உண்மையா நான் ஒரு நிகழ்ச்சிக்கு கயாமும் கண்ணதாசனும் ஒரு நிகழ்ச்சி, ஓமர் கயாமும் கண்ணதாசனும் முத்தையா கண்ணதாசனை பத்தி பேசினார், நான் ஓமர் கயாம் பத்தி பேசினேன். அதனால ரூபாய் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு போகும்பொழுது அஸ்டவுண்டிங் சிமிலாரிட்டி. அதாவது நீங்க உமர் கயாம் கண்ணதாசனும் ஏதோ மது மங்கை அப்படி நினைக்காதீங்க. அது பின்னால் ஒரு ஆழ்ந்த தத்துவம் இருக்கிறது. நீங்க மது மங்கை இல்லாமல் நீங்க ஓஷோவை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? அது ரெண்டையும் சேர்த்து எங்க கண்ணதாசனை தாராளமா ஏத்துக்கலாம். நீங்க அந்த தத்துவம் தான் அது. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, சாத்திர குப்பைக்கு மாத்திரம் மண்ணில் இப்பாத்திரம் வந்ததில்லைங்கிறார். என்ன நியாயம்? சாத்திர குப்பைக்கு மாத்திரம் மண்ணில் பாத்திரம் வந்ததில்லை, இரு நேத்திரம் கொண்டதில்லை, என் சூத்திரம் என்பது சுகத்தை அளப்பது, என் சூத்திரம் என்பது சுகத்தை அளப்பது, ஆத்திரம் பேசவில்லை, பிறர் தோத்திரம் தேவையில்லை, ஒரு கிண்ணத்தை என்று. இது வருமா? சாதாரண தண்ணி அடிக்கிறவங்க வருமாங்க? என் சூத்திரம் என்பது சுகத்தை அளப்பது, ஆத்திரம் பேசவில்லை, பிறர் தோத்திரம் தேவையில்லை. அப்புறம் தக்க தகத்திமி தாளம் ஜதியோடு தையல் நடமாட, அவள் மையல் உறவாட, இரு பக்கத்திலே சில பட்டு முகத்தினர் தொட்டு விளையாட, அப்புறம் வச்சு அவன் கை தட்டி தடுமாறான. அதான் எபிக்யூருங்கிறது. கட்டழகானது ஒரு கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததாடா, அதில் என் கட்டில் அமைந்ததாடா, கூடும் சட்டங்கள் தர்மங்கள் தேவையில்லை, இந்த சக்கரம் சுற்றுதாடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. அதுக்கு சிவாஜி பிடித்த அபிநயம் இன்னும் ஒரு பயம் இந்த ஜென்மத்துல எந்த ஜென்மத்திலும் பிடிக்க முடியாது இல்லையா? இந்த கண்ணாசுடைய அதாவது
ஒரு வயசுலங்க உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். சின்ன வயசுல சிவாஜி திரையில பார்க்கும்போது இந்த பாட்டெல்லாம் இவரே எழுதி இவரே தான் பாடிட்டு இருக்காருன்னு நினைச்சோம். ஆமா. அப்புறம் வந்து எங்க அப்பா கிண்டல் பண்றாருன்னு நினைச்சேன். அப்படி இல்லடா பைத்தியக்காரன்னு சொல்லும் போது அது புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. சார் மேடை கச்சேரி முதல்ல டிஎம்எஸ் பாடி ஃபர்ஸ்ட் கச்சேரி நான் கேட்கும்போது சிவாஜி மாதிரியே பாடுறேன்னு சொல்லிட்டேன். தெரியாத வயசுல டிஎம்எஸ் இருக்காரு தெரியாது. அப்போ அம்மா வந்து சாப்பாடு ஊட்டும் போது என்ன சொல்லி கடவுள் சொல்லி விட்டுருவாங்க, அது பாரு தென்னை மரம் தெரியுதா? தெரியுது. அந்த ஒரு தென்னை ஓலை தெரியுதா? தெரியுதுமா. அதுக்கு மேல ஒரு நிலா வந்து உட்கார்ந்துருக்கு பாரு, ஆர்வா எப்படின்னு ஊட்டிடுவாங்க. காற்று வந்து அதை அசைக்கும் வரை நாம் அதை நம்பினோம். அறிவு என்கின்ற விபத்து நடக்கும் வரை நாம் அதை நம்பினோம்ல. அறிவு விபத்து தானே. இந்த தகவல் கூலத்தை போய் அறிவுன்னு நம்ம தலையில சுமந்துட்டு இருக்கோம்ல. அது மாதிரி ஒரு சின்ன பஞ்ச் ஒண்ணு ஞாபகம் வந்து ஷேர் பண்ணி டிஎம்எஸ் சிவாஜி என்ன சொன்னீங்க, அவரை பார்த்து சிவாஜி மாதிரியே பாடுறேன் அப்படி சொல்லிட்டேன் நான் அந்த வயசுல. உங்களுக்கு எல்லாம் நம்ம காமெடி ஆக்டர் மதன் பாப் தெரியும், எங்க ட்ரூப்ல நடிச்சவர் தான் கிட்டு. எங்க ட்ரூப்ல ஒருத்தர் யாரு ஞாபகம் அந்த பீரியட்ல அவரை போய் கேட்டா என்கிட்ட ஒரு டிஎம்எஸ் சிவாஜி காம்பினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டான். கேட்டவனுக்கு என்ன திமிர் இருக்கும், அது கேட்டதே தப்பு. இவன் டக்குன்னு பதில் சொன்னார கரெக்ட், சிவாஜி மாதிரி பாடுற டிஎம்எஸ் மாதிரி நடிக்கிறேன்ட்டான். அதுக்கு யோசிச்சு பாருங்க இந்த காம்பினேஷன். எங்க ட்ரூப் கரெக்ட், அப்படியே டிஎம்எஸ் மாதிரி நடிக்கிற சிவாஜி மாதிரி பாடுறேன்ட்டான். அவனும் பெருமையா எடுத்துன்னு போட்டான். அதை ரொம்ப நல்லா இருக்கு. பெர்னாட்ஷா வந்த பொண்ணு கேட்ட மாதிரிதான் என்னுடைய அழகு உங்க அறிவு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தா எப்படி மாறி போனா எப்படி கதை கந்தல் ஆயிடும் இல்லைன்னு. தத்துவ வேதத்தை சத்திய மார்க்கத்தை பக்தர்கள் பார்க்கட்டுமே, சிவ முக்தர்கள் காக்கட்டுமே, இந்த பித்தம் இருக்கின்ற காலம் வரையிலும் பெண்ணை ரசிக்கட்டுமே, மது கண்ணை மறைக்கட்டுமே, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். அப்படி இருக்கு இந்த பாட்டு. நீங்க உமர் கய்யாம் படிக்கும்போது வரும் ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு, அதை சொல்றேன். நான் வைக்கும் காலடி நல்லவன் மீதிலா, நரிமூளை மனிதனின் கூலத்திலா, ஒரு நங்கையின் பொன்மலர் கூந்தலிலா ஏறான். என் கீழே எத்தனையோ பேர் செத்து கிடக்காங்களேங்கிறான் உமர் கய்யாம். ஒரு தொடர்ச்சியா தான் இருக்கு. வானம் இடிந்து விழுமிடம் நோக்கி வண்டியும் போகுது பாதையிலே அப்படிங்கிறான். இந்த மாதிரி அந்த இரண்டு கவிஞர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இதயபூர்வமான இணைப்பை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா குடிக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணிருக்கிறாரு ஒரு பாட்டுல. அது இல்லைங்க, அது அதுக்கு இதுக்கு பின்னாடி இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான கதைகள். அதாவது இவங்க எல்லாம் எப்படின்னா இந்த கம்பன் சோழன் மாதிரி அவங்களுக்குள்ள விளையாடி இருக்காங்க கவிதையில. இது அனந்துக்கும் தெரியும் இந்த பாட்டு. இது வந்து கண்ணதாசனுக்கு சரியா வரிகள் அமையல பல்லவின்னும் போது முதல் 2 லைன் எம்எஸ்சி எடுத்து கொடுத்திருக்கார் நீதிங்கிற படத்துல. அவருக்கு என்ன தெரியல, இது சொல்ற குடிகாரனுக்கு பாட்டு எது சொல்றாங்க, எனக்கு வரல பாரு அப்படிங்கிறாரா, எனக்கு வரல பாரு அப்படின்னு. சோ இவர் டக்குன்னு என்ன எடுத்து கொடுத்தாரா, சரி இவன் வந்து சத்தியம் பண்ற மாதிரி இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கம்னு பரிசு வச்சாராம் கண்ணதாசன். யார் முதல்ல நல்ல வரி தர 20 ரூபாய் தரேன்னு. இவன் சொன்ன பிரமாதமா இருக்கே அப்படின்ட்டு 20 ரூபாய் கொடுத்துட்டாரா எம்எஸ்சிக்கு. எழுத போகும்போது 20 திருப்பி கொடுன்னு. நான் குடிகாரன் எனக்கு தெரியும், எந்த குடிகாரனும் இன்னிலேருந்தே குடிக்க மாட்டேன்னு கமிட் பண்ணிக்கவே மாட்டான்டா. ஒரு நாள் டைம் கொடுத்துதான் போவா. சோ நாளை முதல் குடிக்க மாட்டேன்னா தான் கரெக்ட், உனக்கு 20 ரூபாய் கிடையாதுன்னு புரியிட்டாரா. பாருங்க சார், இன்று நாளையில 20 ரூபாய் போச்சு எனக்குன்னு எம்எஸ்சி சொல்லுவாரு. எப்படி யோசிச்சிருக்காங்க பாரு. அதுல ரொம்ப பிடிச்ச வரிகள் என்ன, கடவுளின் வாழ்வில் கடந்தாரன், கவலைகள் தீர்த்தால் கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா நீ கூட குடிகாரன் தான் பாரு. அதாவது கடவுள் அந்த நிந்தாஸ்துதிங்கிறது இருக்க அதை தைரியமா பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால்தான் அவர் வந்து எப்படி பாரதியார் சொன்னாரோ, யாம் கண்ட கவிகளிலே வள்ளுவனை போல் கம்பனை போல் கண்டதில்லைங்கிற மாதிரி நம்ம காண்டதுல கண்ணதாசனை போல் பாரதியாரை போல் நம்ம பார்க்கல. அதுதான் முக்கியம். இன்னொரு பாரதியார் என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நம்புகிறேன். தப்பா இருந்தா என்ன திருத்தி இருக்கும். இல்ல வேணாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதுலயும் அவர் தனி இவர் தனி, அவ்வளவுதான். வாழைப்பழம்னு ஒன்று இருக்கு, ஆப்பிள் ஒன்று இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ஃப்ரூட்ஸ் we need not compare them. அதை தனியா சுவைச்சிட்டு போவோம், இது தனியா சுவைச்சிட்டு போவோம். இவருடைய பங்களிப்பு வந்து அவர் செஞ்சிருக்க முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், இது நீங்க இன்னும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. பாரதியாருடைய கனவினுடைய ஒரு பகுதி கண்ணதாசன் நிறைவேற்றினார் என்றால் அது மிக இல்லை. அவருக்கு வந்து தன்னுடைய வார்த்தைகள் பாமர மக்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய பாஷையில இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் பாரதியார். அது அந்த கனவு கண்ணதாசன் மூலம் நிறைவேறியது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எந்த சபையில வேணா நான் இதை சொல்லுவேன். நீங்க நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்னைக்கு மத்தியானம் தான் தோணித்து, அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஏன் கவிஞன்
எத்தனையோ கவிஞர்கள் அவர் முன்னாடியும் நல்லா எழுதியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எழுதிட்டு தான் வராங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல, வாலியா இருக்கட்டும், வைரமுத்துவா, பாவஜி, எல்லாருமே பிரமாதமா, புலமை பித்தர் எல்லாரும் பிரமாதம். என்ன வாட் இஸ் இட் தட் மேக்ஸ் கண்ணதாசன் ஸ்டாண்ட் அப்பார்ட்னு என்னுடைய, இப்ப நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன், பாமரனுக்கு போய் ரீச் ஆக முடியும். எப்படின்னா, தனக்கு தமிழ் தெரியும் என்று கவிதை எழுதினால் அது ஆணவம். தனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கவிதை எழுதினால் அது ஆணவம். கண்ணதாசன் என்ன சொன்ன, எல்லாருக்கும் தெரிந்த தமிழ்ல நான் எழுதுறேன்னு சொன்னார். அவ்வளவுதான் அது வித்தியாசம். எனக்கு தமிழ் தெரியும்னு நான் எழுதல, எனக்கு தெரிந்த தமிழ்ல நான் எழுதுறேன். அதனால தான் நம்ம இங்க போய் ரீச் ஆகுது ஒவ்வொரு பாட்டும். இதுதான் நான் அனுபவிச்சிருக்கேன், வேற எதுவுமே கிடையாது. அவர் he was a poet and he couldn't help it. அது மாதிரி அதுதான் அவருடைய இயல்பு. நமக்கு பாரதியார் in spite of himself. ஆமா, பாரதியார் சொல்வார், நமக்கு தொழில் கவிதைன்னா ப்ரொஃபஷன் அர்த்தம் இல்ல, உயிரினுடைய இயல்புன்னு பொருள். அங்க தொழில், நமக்கு தொழில் கவிதைன்னா என்னுடைய உயிரினுடைய இயல்பு. கண்ணதாசனுக்கு தான் நல்லா எழுதுறோம், தான் எழுதுற நினைப்பு கிடையாது. அந்த நினைப்பு வருமான இப்ப இவர் சொன்ன மாதிரி ஒரு திரை வரும், நான் சொல்கிறேன் நீ கேள், அதாவது நம்மோட கலந்து பாடக்கூடிய அந்த தன்மை அவருக்கு. நான் சொன்னார், கடவுளை கண்டிக்க நிந்தாஸ்துதி, அந்த கடவுளை கண்டிக்கக்கூடிய அந்த இயல்பு, அந்த உரிமை கவிஞர்களுக்கு உண்டு. எவ்வளவோ இடத்துல அவர் செய்வார். அது வள்ளுவம் போட்டு வச்ச பாதை, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான்கிறார். பிச்சை எடுத்து சாப்பிடணும்னா லெட் ஹிம் கோ டு ஹெல்ங்கிறார் வள்ளுவர். பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். அது அந்த பரம்பரை தானே, இதுதான் பரம்பரை. கடவுளை நேரடியாக மனிதனாக பிறக்க வேண்டும், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அது எப்படி வகவை அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடாடா ஆடி என்று ஆட வைத்து பார்த்திருப்ப முடியல, துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான், பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். அது எப்படி இருக்கு பாரு. அதுக்கு பெண்களே ஏன் மனோகர் அவ்வளவு கை தட்டுற, அதுக்கு நிறைய பெண்களை வெளியில காட்டக்கூடாது ராஜா. மனோகர, நீங்க சொன்னீங்களே கண்ணதாசன் பத்தி சொல்லும்போது எப்படி நமக்கு தொழில் கவிதை அப்படின்னு சொன்னாலும், அது மாதிரி இவரையும் எம்எஸ்சி சாரையும் பிரிச்சு பார்க்க முடியாதுங்கும் போது இவருக்கு தொழில் பாட்டு அப்படிங்கிறது அவருடைய இயல்பு. அது ஆனா இந்த பாட்டு என்றும் எம்எஸ்வின்னு இதில் நடந்தது. அந்த டைத்துல நான் அவர்கிட்ட கேட்டேன், எம்எஸ்சி சார்கிட்ட கேட்டேன், சரி இது அவர் போதையில பாடுறாரு, நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லும்போது இந்த கேரக்டர் அப்படி பாடும்போது ஏன் ஹம்மிங்லாம் போட்டீங்க அப்படின்னு, எதுக்கு ஹம்மிங்லாம் போட்டீங்க, குடிகாரன் ஹம்மிங்லாம் பாடிட்டா பாடுவான் அப்படின்னா, அப்படி கிடையாதுப்பா, குடிகாரன் தான், அந்த கேரக்டர் யாரு படத்துல சிவாஜி. சிவாஜி கொஞ்சம் அப்படி ஸ்டைலா இப்படி எல்லாம் போவாரு, அது எம்ஜிஆருக்கு போட்டு அந்த ஹம்மிங்லாம் போட்டா சரியா வராது. அதே நான் தைரியமாக சொல்லி மனிதன் பாட்டு போட்டிருக்கோம். ஆனா அவருக்கு அந்த ஹம்மிங் போடணும். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தங்கள், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்கவே ஊத்திக்கிறேன் கொஞ்சம், ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே, ஆடு மாடு கூட கொஞ்சம் சொந்தம் கொள்ளுமே, நான் ஆசை கொண்டு பார்க்கும் பார்வை பேசவில்லையே, போதை வந்த போது புத்தி வந்த போது நம்பவில்லையே, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்கவே ஊத்திக்கிறேன் கொஞ்சம், கடவுள் என் வாழ்வில் கடன் காலம், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும், ஏழைகள் வாழ்வில் விளையாடும், இறைவாணி கூட குடிகாரன், போதை வந்த போது புத்தி வந்த போது நம்பில்லை, நாளை முதல் குடிக்க மாட்டேன், நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தங்க,
அழுத்தம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணும் அப்படி சொல்லிட்டு சலட்சமா ஊத்திக்கிறேன் கொஞ்சம். பல பல இதுதான் அனந்து. இன்னைக்கு ஒருத்தர் இப்படி பாடினா இங்க ரோட்ல புத்தி வந்த போது டாஸ்மாக் இல்லையே. இல்ல இல்ல ஒரு சின்ன நயம் நடிகர் திலகத்தோடு இந்த போதை வந்த போது புத்தி இல்லையே இருக்குல்ல. நீங்க இந்த ரெக்கார்ட் வீடியோ பாத்தீங்கன்னா அந்த து சரியா முழுக்க சொல்லியிருக்க மாட்டாரு டிஎம்எஸ். போதுன்ற மாதிரி இருக்கும், அதை வாசிச்சிருப்பாருங்க சிவாஜி. போதுன்னு இருக்காது, போதுன்ற மாதிரி அந்த மியூசிக்லாம் சொல்லுவோம். அதோட டியூன் வந்து நியாயமா ராஜமா சொன்னா போதை வந்த போது நான் பாடலாம். ஆனா அவர் அப்படி பாடல. போதையில எப்படி போடுவாரு? போதை வந்த போது புத்தி. நான் மகேந்திரனால இத திரும்ப அந்த காட்சியை பார்த்தா அந்த து இல்ல தீ இருக்கு, தீ இருக்கு. அது எப்படி வாசிச்சிருக்காரு நுணுக்கமா அப்படின்னா கவிதாலயா கிருஷ்ணா. அதுல இன்னொரு விஷயம், இந்த லைன் இருக்கு, இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க ஊத்திக்கிறேன் கொஞ்சம்ல கடைசியில போச்ச திரும்பிட்டு டக்குன்னு திரும்பி நேரா இந்த கேமரா ஆடியன்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்பார். இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க ஊத்திக்கிறேன் கொஞ்சம் சிவாஜி. அதான் வார்த்தைகளை வச்சு விளையாடினாங்க ஒருத்தர். நீங்க இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இதுவும் போலீஸ்காரன் மகள்ல இருந்தா. இது எப்படின்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சவால் வந்தது. நான் முன்னே சொன்னேன் இல்ல, முதல்ல பாட்டு எழுதி அப்புறம் தத்தகாரன் சொல்லணுமா இல்ல தத்தகாரன் சொல்லி பாட்டு எழுதணுமா. விஸ்வநாதன் சும்மா கேட்டாராம், கண்ணா ஏங்க கவிஞரை நீங்க ஒரு தடவை எழுதுறீங்க, அதுல இருந்து நான் டியூனை கண்டுபிடிச்சு பாட்டு போடுறேன், நான் ஒரு தாளம் சொல்றேன், இதுக்கு நீங்க பாட்டு எழுதுங்களேன் அப்படின்னாராம். சரி என்னப்பா பெரிய தாளம் சொல்ல போறேன்னு இவர் டெஸ்ட் பண்றதுக்காக என்ன சொன்னாரு, இதுதான் தாளம் போட்டிருக்காரு. உடனே கேட்டாரா, ஏன்னா துணி துவைக்கும் போது பாட்டாடாதுன்னாரா அவரு. துணி துவைக்கிற மாதிரி ஒரு இவ்வளவுதானே, இதுக்கு எனக்கு எழுத முடியாது சவால் விடுறியா, எழுதிக்கோ அப்படின்னாராம். பொன் என் பேன் சிறு பூ வென் பேன் முடிச்சார் பாட்டு, அவ்வளவுதான். எதை சேலஞ்ச் பண்ணாரோ அதை பாட்டா எழுதி மொத்த பாட்டும் பண்ணி முடிச்சிட்டாரு. அதனால எனக்கு இதை சொன்னதுனால அதுக்கப்புறம் இந்த பாட்டு மேல ஒரு மோகம் வந்துடுது. அருமையா, அதுவும் வர வேண்டிய மோகம் தான். சில மோகங்கள் இனிமையானவை, வலு சேர்ப்பவை. இந்த பாடலை வந்து இப்ப நாங்க பாட போறது இல்ல, இன்னொரு நிகழ்ச்சி நம்ம கண்ணதாசன் நிகழ்ச்சியில மதுரை ஜிஎஸ் மணி வந்து அவர் பாட போறாரு. அவர் அந்த பேஸ் வாய்ஸ்ல ஒரு பாடி காமிச்சு அசத்தினார் போட்டு. அவர் எம்எஸ்சி கூட இருந்தவர், கண்ணதாசன் நல்ல பழக்கம் உண்டு. இன்னொன்னு பாருங்க, இது ஒரு கண்ணதாசனுடைய ஸ்டாம்ப். கருவினில் தொடங்கிய குழந்தையின் யாத்திரை உருவினில் முடிகின்றது, சிறு உருவத்தில் தொடங்கிய மழலையின் யாத்திரை பருவத்தில் முடிகின்றது, பருவத்தில் தொடங்கிய காதலின் யாத்திரை பாதியில் முடிகின்றது, வரும் பாசமும் நேசமும் மோசமும் வேஷமும் ஞானத்தில் முடிகின்றது. முடிஞ்சது தானே நினைப்பான், அங்கதான் இல்ல கண்ணாசம் போடுறார். ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை நமனிடம் முடிகின்றது. நமன்னா யமன். ஞானத்தில் தொடங்கிய கிழவனின் யாத்திரை நமனிடம் முடிகின்றது, அவன் நமனிடம் போனதும் நல்லதும் தீயதும் நாட்டுக்கு தெரிகின்றது. அவன் நமனிடம் போனதும் நல்லதும் தீயதும் நாட்டுக்கு தெரிகின்றது, கணிகையின் யாத்திரை மேகங்களானதும் கவலையில் முடிகின்றது, ஒரு கவிஞனின் யாத்திரை நினைத்ததை சொல்கின்ற கவிதையில் முடிகின்றது. அது என்ன பாருங்க பஞ்சு, ஒரு கடைசி கவிதையை நான் சிறப்பான கவிதையை எழுதிவிட்டேன் என்று சொல்பவன் ஒரு கவிஞனாகவே இருக்க முடியாது இல்லையா? யாரும் எழுதியே முடிக்கவில்லை, கடைசி வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய. இதெல்லாம் ஒரு பாட்டு பாருங்க, பாலும் பழமும். இது அவர் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதுலயும் எனக்கு விஸ்வ சார் சொன்னார், இந்த பாட்டை ஏன் எழுதினார்னா அந்த பீரியட்ல சிவாஜி சாருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்துதான். ஒருவேளை இவர் பாட்டு எழுத மாட்டாரோ அவருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததான் அந்த பாலும் பழமும்ல நடுவில் ஒரு பிட்ல. பட் ரொம்ப சொல்லி ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாராம், அவர்கிட்ட கொடுங்க, அவர் பார்த்தா புரிஞ்சுப்பாருன்னு. அதான் அந்த பாட்டு அது படிங்க. என்ன யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று கேட்கிறாய். அவர் சொல்றாரா சிவாஜி, நாட்டுக்கோட்டை செட்டி டைரக்டா எனக்கு சேலஞ்ச் விட்டுருக்கான் பாத்தியா. ரொம்ப அழகான பாட்டு, அதுக்காக எழுதினாரா அந்த பாட்டை. இதுல ஒரு நயம் சொல்லலாம்ட்டு தான் நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கணும் என்று ஒரு ஆசைதான். எது வெல்லும் பார்ப்போம்.
என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா. என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, சருகான மலர் மீண்டும் மலராதையா. கனவான கதை மீண்டும் தொடராதையா, கனவான கதை மீண்டும் தொடராதையா. காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா. என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பெயரை தினம் பாடும் குயிலல்லவா, என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இந்த என்ன நயம் தெரியுமா? யூ வில் என்ஜாய் திஸ். ஒரு 2 நிமிஷம் எடுத்து சொல்றேன். இதுக்கு கவுண்டர் என்ன பாடுறாங்க? எந்த பாடு நீ எந்த மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, மலரோடி மலராக மலர்ந்தாளம்மா. கனவில் தேரேறி பறந்தாளம்மா, கனவில் தேரேறி பறந்தாளம்மா. காற்றோடு காற்றாக கலந்தாளம்மா. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். இது பண்ணுமா? இல்ல இந்த முதல்ல பாடின அந்த 4 வரி கேட்டீங்க இல்லையா? அடுத்த டிஎம்எஸ் பாடுக்கிற 4 வரி முதல் சரணத்திற்கு ஒவ்வொரு வரிக்கு கவுண்டர். நான் சொல்றேன் இப்ப. என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா, எந்த மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா, சருகான மலர் மீண்டும் மலராதையா, மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா. கனவான கதை மீண்டும் தொடராதையா, கனவின்னும் தேவேறி பறந்தாளம்மா. காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா, காற்றோடு காற்றாக கலந்து. தட்டுகையா கண்ணதாசனுக்கு. இதுதான் கண்ணதாசன். இதுல பாருங்க, இதுல இப்ப இவ்வளவு பேர் கை தட்டினீங்களே, நான் ஒரு வரி ஒரு சொல் விளக்கம் ஏதாவது சொன்னேன்னா அதுதான் கண்ணதாசன். அதுதான் பாரதி கண்ட கனவினுடைய ஒரு பகுதி கண்ணதாசன் மூலமாக நிறைவேறியது. எல்லாருக்கும் தெரிந்த தமிழ் தமிழ் தெரிந்து எழுதல. கண்ணதாசன் கிட்ட எப்படின்னா from the sublime to the ridiculous ன்னுவாங்களே, அது ரொம்ப from the ridiculous to the sublime. சிவாஜிக்கு ஒரு சவால் எழுதணுங்கிற பாட்டுல எத்தனை உள்ள விஷயங்கள் கதையோட சொன்னாரு. இதே மாதிரி வேற ஒரு பாட்டு எம்ஜிஆர் படத்துல ஒண்ணு நடந்திருக்கு. அது ஒரு காமெடியான சிச்சுவேஷன். ஆனா அது பாட்டு அப்படி அமைஞ்சு போச்சு. ராமண்ணா படத்துக்கு கம்போசிங்க்கு போனாங்கன்னா கண்ணதாசன் முதல்ல போக மாட்டாராம், விஸ்வநாதன் முதல்ல அமைச்சிட்டு அப்பதான் போவாராம். காரணம் என்னன்னா ராமண்ணா கதையை சொல்லி அறுப்பாராம். அது கண்ணதாசன் சொல்லுவாரு, அவரோட படத்துல என்னையா பெரிய கதை, முதல்ல ஒருத்த வருவான் அடிப்பான், அதுதான் இதை போட்டு சொல்லி சொல்லி சிச்சுவேஷனை சாவடிக்கிறான். நீ முதல்ல போடு, நான் அப்புறம் வரேன்னு வரான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சா, வேற வழி இல்லாம இவர் முன்னாடி போய் மாட்டிக்கிட்டார். விசு வரலையா, ஒரு பீதியில போயிருச்சா, இல்ல அது வரைக்கும் நான் கதை சொல்றேன்னு பின்னிவிட்டாரான் கதையை சொல்லி. தாழ முடியல. ஏன் அந்த ஆள் வரலன்னா, நேற்று நைட் 3 வரைக்கும் ஷூட்டிங்க, ஒரு ரெக்கார்டிங், எழுந்துக்கல, எனக்கு தூங்கிட்டு இருக்கா, வந்துருவார்னு. அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு விஸ்வநாதன் அவசர அவசரமா வரும்போது இவர் வெளில போயிட்டு இருக்காரா. அண்ணே பாட்டு எழுதியாச்சு, உன்னை நினைக்குதான் எழுதி தொலைச்சேன். என்ன எழுதின? அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவோ நானாவது. பாவி மாட்டி விட்டேடா, கொண்டுட்டான்டா கதை சொல்லி. அவன் அப்புறம் கதை 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான். அந்த சீக்வன்ஸ் பாருங்க, என்ன சீரியஸ் சீக்வன்ஸ் சார். அது யாருக்காவது தெரியுமா அதுக்கு பின்னணி இப்படி இருக்குன்னு? இதனால் கதையை அறுத்தானேங்கிறதுக்காக அவனுக்கு என்ன தூங்கி விட்டான். யார்? எம்.எஸ். விஸ்வநாதன். அகப்பட்டவன் ராமனா கிட்ட நாடல்லவோ. சார் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் சார். என்னன்னா, சொன்னது நீதானா சொல் 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 பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது கண்ணதாசன் வரவே மாட்டேங்கிறாரு பாட்டு எழுதுறதுக்கு. 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. இவர் சொல்லிட்டாரு, என்ன வராரா வரலையா, நான் உட்காந்து மெட்டு போட்டேன், வரவே மாட்டேங்கிறாருன்னு. இல்லை சார் வருவாருன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் சொல்றேன். நீ வேற யாராச்சும் பாட்டு எழுதியா, இவர்களெல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படின்ட்டாரான். இது நேரம் அவருக்கு நியூஸ் போயிடுச்சு. போன உடனே நேரம் பல்லவியோட வந்துட்டாரு. இங்கடா அப்படின்ட்டாரான். கேட்ட உடனே, சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே, சம்மதம் தானா ஏன் ஏன் என் உயிரே, 4 நாள் நீ பாட்டு எழுதியான்னு அர்த்தம்.
அதுதான் அவருடைய கிரேட். சாதாரண அந்த சிவகாமியின் மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடினா காமராஜுக்கு சொன்னது அது டைரக்டா. இன்னொன்று ஒய்ஜிஎம்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டா பாடல, பட் பாசிங்ல மென்ஷன் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு. ஒரு ஊடல், பெண் ஊடல் கொள்கின்ற ஒரு பாட்டு. இவன் என்னென்னவோ சமாதானப்படுத்தி ஒரு முக்கால் வரி நீட்டி மொழிக்கு சமாதானப்படுத்த 2 வார்த்தையில அவனை திரும்ப நாசம் பண்ணிட்டு போவான். இந்த மாதிரி இந்த எல்லாரும் தெரிஞ்ச கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா, கண்ணே உண்மை சொல்லும் சாட்சி, இந்த லாஜிக் எல்லாம் அங்க உதவுமா? உடனே ஏன் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவரோட மீனிங் அப்புறம் சொல்லுவாரு. அதாவது நான் இந்த பாட்டை ஃபுல்லா டயலாகா பேசி பார்த்தேன். டயலாகாவும் பிரமாதமா இருந்தது. ஆமா, இது கவிதை நடை இல்லாம பேசி பார்த்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் ஊடல்ல பேசிக்கிற பேச்சு மாதிரி இருக்கு. அதையே பாடினா கவிதை மாதிரி இருக்கு. அதுதான் ஸ்பெஷாலிட்டி இந்த பாட்டு. மூடிக்கொண்ட கைகளிலே முத்தும் இருக்கும், ஒரு முள்ளும் இருக்கும், தேடி வந்த கண்களுக்கு தேவை இருக்கும், 100 காலை இருக்கும். எப்படி பாருங்க பேச்சு. ஊடல் செய்ய பெண்களுக்கு நேரம் இருக்கும், நெஞ்சில் பாரம் இருக்கும், உண்மை கண்ட பின்னாலே நெஞ்சம் திறக்கும், அதிலும் வஞ்சம் இருக்கும். கரெக்டா தான் இருக்கு. பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம், அங்கே பார்த்தது போதும், பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம், என் பெண்மைக்கு லாபம். இதுதான் பெஸ்ட் லைன், என் பெண்மைக்கு லாபம். அதுல எவ்வளவு இருக்கு பாருங்க மீனிங். நீ கைதட்டுங்க, இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் அது. ஒரு சொல்றா பாரு, ஒரு கன்னி பெண் பெண்மைக்கு லாபம். பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம், அங்கே பார்த்தது போதும், பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம், என் பெண்மைக்கு லாபம். தெய்வம் சாட்சி சொன்னால் கோபம் தீருமா, தெய்வம் பொய்யும் கூறுமா, கைகளிலே உயிரிழந்தால் பாசம் தோன்றுமா, உயிரும் வேஷம் போடுமா. எனக்கு தெரிந்த ஊடல சமாதானப்படுத்தி ஜெயிச்ச பையன் ஒருத்தனும் கிடையாது. வள்ளுவரை படிச்சு அப்படிதான் புரியுது. தும்மரானா அவன் 2 தும்மல சொல்றாரு வள்ளுவர். ஒரு தும்மல் தும்மும் பொழுது அந்த நாள்ல நினைப்பேன்னா, யாரோ நினைச்சா அப்பதான் தும்மல் வருமா, யார் உள்ளி தும்மினேன்னு கேட்கிறானா, யார் நினைச்சு இப்ப தும்மல் உனக்கு அப்படிங்கிறானா. இன்னொரு இடத்துல தும்மல் அப்ப காட்சி மாறுது. தும்மல் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம், 100 ஆண்டு வாழ்க்கை, பயங்கர ஊடல்ல இருக்காராம். அதனால ஒரு பெரிய மாதிரி தும்மல் பண்ணான், நானா வாழ்த்துவேன் அப்படிங்கிறாவ. 7 சீர்ல எழுதியிருக்காங்க மன்னன். அது அந்த ஊடலை கலைக்கிறதுக்காக இவன் தும்மறானா. தும்மினா தீர்காயுஷ் நல்லா இருப்பான்னு சொல்லணும்ல, நானா சொல்லுவேன் அப்படிங்கிற. அது பெண் பாடுற மாதிரியே எழுதியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கு இந்த கவிதை. இது இன்னொரு மாஸ்டர் பீஸ். இதை ஒரு சின்ன ஒரு 4 வரியாவது பாடணும். நம்ம வாழ்க்கையில் செய்யற மிகப்பெரிய தவறு தவறான கம்பேரிசன்ஸ். நமக்கு வாழ்க்கை குறையா இருக்குன்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் மேல பார்த்தோம்னா ஒவ்வொரு துறையிலும் பழந்தின்னு கொட்ட போட்ட ஜாம்பவான்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. கண்ணதாசன் பாஷையிலே சொல்லணும்னா பெயர் தெரியாத பெரு வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். விழா வேண்டி சாகாத வித்தகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனா நம்ம இதை குறப்பட்டுக்கிறோம். சரி, அப்புறம் சம்பளம் போதலைங்கிறோம். அப்படி ஒரு கிடையவே கிடையாது. வாழ்க்கையில செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படி ஒண்ணு உண்டா? எனக்கு கல்யாணம் 37 வருஷம் சின்ன செட்டில் ஆகல, அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு அது, அப்படி ஒண்ணு கிடையாது. என் திறமைக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கலன்னு கொஞ்சம் கீழே பார்த்தோம்னா சம்பளமே கிடையாது. நமக்கு ப்ராப்ளம் சாய்ஸ், அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம்ல சாய்ஸே இல்லை. யுனெஸ்கோ தகவல் படி இந்த உலகத்துல 130 மில்லியன் மக்களுக்கு ஒருவேளை சோறு தான் இருக்கு. நம்ம குறப்பட்டுக்கு ஏதாவது நமக்கு உரிமை இருக்கா சொல்லுங்க? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும்.
வரைக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலோடுவதில்லை, வாடி நின்றாலோடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. பலே 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 பலே. அருமையாக ஷெல்லி சொல்வார், if இல்ல அவரை சூசைட்ல இருந்து காப்பாத்தினது இந்த பாட்டு. ஆமா, இல்ல இந்த பாட்டு கண்ணதாசன் தான். ஆமா, அதுக்காக ஆமா இருக்கும் இருக்கும். பட் இன்னைக்கு பல பாட்டை கேட்டா நம்ம சூசைட் பண்ணிக்கணும் போல் இருக்கு. ஆமா. ஷெல்லி அருமையாக சொல்லுவார், if winter has come spring is not far off. வாடை வந்து விட்டால் வசந்தம் வெகு தொலைவில் இல்லை. இதை எங்க அப்பா வந்து ரொம்ப நயமா சொல்லுவார், நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அப்படி ஒன்றும் மோசம் இல்லடா, இந்த முதல் 75 வருஷம் தான் கொஞ்சம் சிரமம்னுவார். அது மாதிரி அவர் அப்படியே 87 வயசு வரைக்கும் இந்த உற்சாகமாவே வாழ்ந்து காட்டினார். வடமொழியில் ஆசு கவி 27 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தார், 25 சுப்ரபாதங்கள் ஏற்றினார். He taught economics at the highest level. He wrote hundreds of editorials for the Hindu, 20 minutes each. அது மாதிரி life gave him a raw deal, but எப்பவும் he was a sweet, simple, lovely, lovable human being. அதுதான் இந்த பாடல்கள் மூலம் நாம் பெற வேண்டிய செய்தி என்று சொல்லி ஒரு நிறைவுக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு வர மனமில்லாமல் கொண்டு வருகின்றோம். முதலில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வைஜியும் உட்பட எங்கள் இருவருடைய மனமார்ந்த நன்றியை உங்கள் கரவொலி மூலம் நீங்கள் அனந்தவுக்கு தெரிவிக்க வேண்டும். இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒரு கருவி மாதிரி தான் இங்க அவங்க தான் இங்க மூல கருத்தா, அவங்க தான் வந்து கண்ணதாசனை பத்தி தெளிவா எடுத்து உங்களுக்கு எடுத்து வச்சது அவங்க தான். கூட சும்மா உட்கார்ந்து பாருங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்படி அதே மாதிரி நம்ம அழகா இந்த ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன், நல்ல சுதியோட பாடிட்டேன். யார் இந்த நிலவு ட்ராக் கொண்டு வந்த நம்முடைய ஹிந்து பாலா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நம்ம தெரிவித்துக் கொண்டு இன்னும் 5 நிமிடங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று நாம் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய கலைமாமணி வைஜி மகேந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நேரம். நான் திரு முரளி அவர்களையும் திரு ராமசாமி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். 2-3 நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்த மரியாதை. வணக்கம். நாள்தோறும் நல்லது செய்வோம் என்கின்ற கொள்கை இயல்பாகிவிட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத்தார் நம்முடைய முரளி இங்கே வந்திருக்கிறார். அவர் இந்த கண்ணதாசனை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான விருதை சிறப்பான மனிதருக்கு வழங்கி கொண்டு வருகிறார். வைஜி மகேந்திரன் அவர்கள் எத்தனையோ விருதுகள் பெற்றவர். இந்த விருதினுடைய டைட்டில் நீங்க பாருங்க, தேர்ந்த ரசிகர் என்கின்ற விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. கலைமாமணி திரு வைஜி மகேந்திரன். நாடக மேடை என்பது கனவு வயப்பட்ட எத்தனையோ மனிதர்களை காந்தமாக கவர்ந்து இழுத்து வருகிறது. இனம் புரியாத அந்த ஈர்ப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தடுமாறி போனவர்களே அதிகம். நாடகம் என்பதை தனது சுவாசமாக கொண்டவர்களே அதில் வெற்றி பெறுகிறார்கள். தமிழ் நாடக உலகில் அந்த வெற்றியாளர்கள் வரிசையில் மிகவும் சிறப்பான இடம் வகிப்பவர் கலைமாமணி திரு வைஜி மகேந்திரன் அவர்கள். நாடகத்துறையில் உயர்ந்த மனிதராக கருதப்படும் திரு வைஜி பார்த்தசாரதி அவர்களுக்கும் பாரத பண்பாட்டை நிலைநிறுத்துவதே கல்வியின் நோக்கம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கல்வி சாலைகள் நிறுவிய பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கும் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மகனாய் பிறந்தவர், 9ஆம் தேதி மகனாய் பிறந்தார் திரு மகேந்திரன். இவர் ஒரு பிடெக் MBA என்பது அவருடைய குடும்பம் கல்விக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பறைசாற்றுகின்றது.
தனது 11வது வயதில் நாடக மேடையில் நுழைந்த மகேந்திரன் கடந்த 56 ஆண்டுகளாக இடைவெளியே இல்லாமல் ஏறத்தாழ 8000 முறை மேடை ஏறியிருப்பார். 21வது வயதில் வெள்ளித்திரையில் தோன்ற துவங்கி இன்று வரை 300 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நெஞ்சில் வைத்து போற்றும் மகேந்திரன் அந்த மேதையுடன் 33 படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நடிகர் திலகத்தின் திரைப்படங்களை தழுவி நாடகங்களாக்கி நடித்த பெருமையும், நகைச்சுவை நடிகராக கருதப்பட்டு குணச்சித்திர வேடங்களில் நடித்து வெற்றி கண்ட சிறப்பும் அவருக்கு உண்டு. தப்லா, பேங்கோஸ், ட்ரம்ஸ் போன்ற தாளக்கருவிகளை இசைப்பதில் வல்லவர். சீழ்க்கையிலேயே திரைப்பட பாடல்களை இசைக்கும் ஆற்றல் உள்ள இவர் மெல்லிசை மன்னர்களுக்கு அஞ்சலி என்ற விசில் குறுந்தகடையும் வெளியிட்டிருக்கிறார். தமிழக அரசின் கலைமாமணி, கலைவாணர் விருதுகள், நாடக சக்கரவர்த்தி, நாடக கலா நிபுணர், வாழ்நாள் சாதனையாளர், நாடக செல்வம், நாடக சிரோன்மணி, நாடக திலகம், டாக்டர் சிவாஜி கணேசன் நினைவு விருது, நாடக ரத்தினம், பிஸ்மில்லா கான் நூற்றாண்டு புரஸ்கார், பலமுறை மயிலாப்பூர் அகாடமியின் விருதுகள், நாடக சிகாமணி போன்ற பற்பல விருதுகள் அவரை வந்தடைந்த வண்ணம் இருக்கின்றன. இந்திய கலைகளை சிறப்பாக பரப்பி வரும் பாரத் கலாச்சார் அமைப்பின் செயலராக 31 ஆண்டுகளாக பல இசை விழாக்களை நடத்தி வருகிறார். கடல் தாண்டி சென்று தமிழ் நாடக கலையின் தடம் பதித்தவர். தனது 67 வயதிலும் இளமை குன்றாமல் அவர் உற்சாகமாக இயங்குவதன் காரணம் வாழ்வின் ஆனந்தங்களையும் அவலங்களையும் ஆழ்ந்து பார்க்கின்ற அவருடைய ரசனைதான். அவருடைய ரசனையை மெச்சி அவருக்கு தேர்ந்த ரசிகர் என்னும் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அவருடைய கலைப்பணி பல்லாண்டுகள் தொடரவும், அவர் எல்லா நலன்களும் பெறவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். 21 மார்ச் 2017 பாரதிய வித்யா பவன், மயிலாப்பூர், சென்னை. மா முரளி, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். திருமதி சுதா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க மகேந்திரி, வாங்க வாங்க வாங்க. இது ஒரு நைஸ் போட்டோ ஆப் ஃபார் அஸ். கடந்த 42 வருஷமாக என்னை பொறுத்துக்கொண்ட பெருமை. உங்களுக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் பாரதிய வித்யா பவன் சார்பிலே சொல்கிறேன். ஏன்னா நான் நாடகக்காரன், அதை சொல்லலைன்னா எனக்கு மண்டை பிச்சிரும். 27ஆம் தேதி வேர்ல்டு தியேட்டர் டே கொண்டாடுறாங்க. பாரதிய வித்யா பவனும் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றமும் சேர்ந்து ஒரு 4 நாடகம். அதில் ஃபர்ஸ்ட் டே 27 என்னுடைய பரீட்சைக்கு நேரமாச்சு நாடகம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இட் இஸ் வெல்கம். ஆல் ஆர் ஃப்ரீ ஈவன் தி ஆர்டிஸ்டா இல்லையா, பட் கண்டிப்பாக வந்து, ஏன்னா அது வந்து என் வாழ்நாளிலே நான் எனக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு படம். இப்போ சிவாஜி ரோலை நான் பண்ணுறேன், வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து அதுக்கப்புறம் வர நல்ல நாடகங்களையும் பார்த்து நாடக உலக வாழ வைங்க. தயவு செஞ்சு இந்த டிவி முன்னாடி சீரியலில் மாட்டிக்காதீங்க. நாடக உலகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருங்கிறத இந்த நல்ல நாளில். ஏன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிவிடுறேன். எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆனால் அதில் சின்ன வருத்தம் என்னென்னா, கண்ணதாசன் வந்து என் நாடகத்தை பார்த்துருக்காரு. நாங்கள் போட்ட ரகசியம் பரம ரகசியம்ன்ற ஃபேமஸ் நாடகத்தை வந்து பார்த்துட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை, ஏன்னா அப்போ டேப் இல்லை, வீடியோ இல்லை, அவரோட எடுத்த ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை. இப்போது கலைவாணர் அரங்கத்தில் பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த கலைவாணர் அரங்கத்தில் கலைவாணர் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு ஒரு காமெடி தம்பி மகேந்திரா மூலமாக பார்த்தேன்னு சொன்ன வார்த்தை கண்ணதாசன். அந்த அன்னைக்கு சொன்னதுக்கு இன்னைக்கு எனக்கு அவர் பேரால் அவார்டு கொடுத்துருக்காங்கிறத எனக்கு மிக நன்றி. தேங்க்யூ. ஒரு அற்புதமான கலைஞர். இவர் மாதிரி கலைஞர்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சங்கீதத்தை பரிபூர்ணமாக உணர்ந்தவர், அறிந்தவர் கூட இல்லை, உணர்ந்தவர். கணவனுக்கும் மனைவிக்கும் சேர்த்து மது நாங்க போட்டுக்கணும் சரியா. பாலா பிண்டு பாலா இங்க பிண்டு போலவா குண்டு போலவா
இன்னும் 2 பலத்த கரகோஷங்கள் பாக்கி இருக்கு. ஒண்ணு, இப்படி அருமையா நம்மோட தமிழில் விளையாடிய இசைக்கு ரமணன் அவர்கள். இரண்டாவது, இந்த வானத்தை பிளக்க வேண்டும், இந்த தமிழை நமக்கு வழங்க காரணமா இருந்த அந்த கண்ணதாசனுக்கு உங்களுடைய ஒரே ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் 29ஆம் தேதி சொல்லின் செல்வர் சுகிசிவம், கிரேசி மோகன், வழக்கறிஞர் ரவி, வாவேசு எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு விழா எடுக்கிறார்கள். அன்றைய மாலை பொழுது என்னுடைய கவிதைகளுக்காகவும் பாடல்களுக்காகவும் மகேந்திரனோடு உங்கள் அனைவரையும் அங்கே எதிர்பார்க்கிறேன். ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல 5:30 மணிக்கு அன்ற மாலை பொழுது முழுக்கும் கவிதையாகவும் இசையாகவும் கழியும். அண்ணா வாங்க, நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களா? சரி, மீண்டும் சந்திப்போம். மகேன் ஒரு நிமிஷம்.